பூ- பூபாலம் வந்து கையெழுத்து பிரதி எனினும் நாங்கள் கையால் ஒரு பிரதி மட்டும் எழுதி அதை வெளியிடவில்லை. இது போல எனக்கு நாங்கள் செய்தது அப்போது யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லணும். போட்டோ காப்பியர் ஏதும் அப்போது இல்லாத காரணத்தினால் பூபாலத்தை சைக்ளோஸ் பிரதியாக தயார் செய்தோம். அது சைக்ளோஸ்ல எப்படின்னு தெரியும், அதற்குரிய சென்சில் எனப்படும் ஒரு மெழுகு தடவிய காகிதத்தில் ஸ்டைலஸ் பேனா கொண்டு அழுத்தி அழுத்தி எழுதணும், அச்சுப்பிரதி எடுக்கணும், அது எழுதணும். அப்புறம் அதை எழுந்தது என்னோட அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அழகாக பொடி பொடி பொடியாக ஒரே லைன்ல இது மாதிரி எழுதிப்பார். அப்படியாக நாங்கள் முதலில் 20 பிரதிகள் எடுத்தோம் என்று ஞாபகம். அப்போது சைக்ளோசெல் இயந்திரங்கள் கல்வி நிறுவனங்களிடம் தான் இருந்தன. அவங்க வந்து அதுக்கு யூஸ் பண்ணா சின்ன சின்ன சர்க்குலர் சுற்றறிக்கைகள், கேள்வித்தாள்கள் அவற்றின் பிரதிகள் எடுக்க உபயோகப்பட்டன. அதை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றியது. எங்களுக்கு தெரிந்த ஒரு பள்ளி அலுவலரை பார்த்து பள்ளி உறுப்பினர் நாளில் சென்று பிரதிகள் எடுப்போம். பேப்பர் ஸ்டென்சில் செலவெல்லாம் எங்களோட. அவரை பார்த்துக் கொள்வார். அவருக்கு வந்து அதை சைக்ளோசெல் பண்ணி கொடுத்து ஏதாவது கொடுப்போம். இப்படியாக முதல் இதழுக்கு 10 பிரதிகள் எடுத்து விநியோகித்தோம். 1983 வரை மதுரையில் இருக்கும் போது மதுரை பூபாலத்தின் மற்ற இதழ்களும் வந்தன. முதலில் பூபாலம் எனது வீட்டில் இருந்து இயங்கி வந்தது. என்னுடைய வாடகை வீடானதால் வீடு முகவரியும் மாறிக்கொண்டே இருந்ததால் பூபாலத்தில் முகவரியாக ரம்யன் எனும் மருதுவந்தியின் வீடு மாறியது. பிற்காலத்தில் அவர் வசித்து வந்த பகுதியின் காவல்காரர் அவரது வீட்டை பூபாலம் வீடு என்றே சொல்ல தொடங்கினார். சரி, நகலட்சத்துகளாக கீதங்கள் வர ஆரம்பித்து விட்டன. அதை பத்தி பேசலாம். ஆசிரியர் குழு, நிர்வாக ஆசிரியர் முதல் சொன்ன மாதிரி ஆசிரியர் குழுவில் 5 பேர்கள் இருந்தார்கள். அப்போது ஆலோசகர் வந்து ரம்யன். அப்போ அவருக்கு ஒரு பேர் வந்து ரம்யன், இரம்யன். முதல் இதழை பற்றி 8 கடிதங்கள் வந்திருந்தன. அவற்றை பிரசுரித்திருந்தோம். எல்லோரும் கடிதங்கள் மட்டும் எழுதாதீர்கள், படைப்புகளையும் அனுப்புங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வேற வைத்திருந்தோம். அட்டையுடன் சேர்த்து 32 பக்கங்கள். 2வது இதழில் அட்டைப்படமாகவே வந்தது. என்னவென்றால், அது என்ன, மத்தெல்லாம் ஒயிட் பேப்பர்ல இருக்கும், அட்டை மாத்திரம் கலர் கலர் ஷீட்ல, எல்லோ கலர், ஐ மீன் ஆஃப் ஒயிட்ல. என்னென்றால் படைப்புகளை பற்றிய சிறு குறிப்புகளுடனான உள்ளடக்கம். அதனுள் என்னுடைய படைப்புகள், அப்போ என் கதைகளை வந்து ஸ்ரீவல்லபன் எனும் பெயரிலும் வசீகரன் எனும் பெயரையும் எழுதி கொண்டிருந்தேன். அவை வெளியாயிருந்தன. யாரோ என்ற பெயரில் ஒரு சிறுகவிதை வெளியாயிருந்தது. நமது நண்பர் ராமமூர்த்திக்கு யாரோ ஒரு முன்னோடி இருந்திருக்கிறார் என்று இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவரை அந்த யாரோ எழுதிய கவிதை, நாய்க்குடையே நாய்க்குடையே நீ ஏன் நேற்று பெய்த மழைக்கு இன்று குடை பிடிக்கிறாய். இது அவர் கவிதை. திறமின் கவிதைகள் எழுந்தார். இப்போது அனைவருக்கும் பரிச்சயப்பட்ட எம் யுவன் இந்த 2ஆம் இதழில் போராட்டம் என்ற கவிதை எழுதியிருந்தார். எம் யுவன் வந்து நான் தங்கியிருந்த மதுரையில தங்கியிருந்த போது எங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி வந்து, அப்ப நானே இளைஞனா, எனக்கும் சின்னவரா அந்த இளைஞரா இருந்தார். அவர் நிறைய விஷயங்கள் பேசுவார். வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா புத்தகங்களை அப்படி கரைச்சு குடிச்சுப்பாரு. அப்படி பேசக்கூடிய ஆளு அவரே. அதுல பிரமை என்னும் சிறுகதை எழுதி அனுப்புகிறார். அந்த நேரத்துல எப்போ பண்ணாது, இப்ப நம்ம பண்ணிருக்கோம் பூபாலத்துல வந்து பிரிண்ட் வந்ததுக்கு சிறப்பாசிரியர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கையெழுத்து பிரதியை சிறப்பாசிரியராக பின்னால் அவரே ஒரு இதழை தயாரித்து தந்திருந்தார். தொடர்ந்து அவர் பூபாலத்தில் கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வந்திருக்கிறார் என்று நாங்கள் பெருமிடம் கொள்ளலாம். ஏன்னா இவன் வந்து இப்ப அனுக்கு பிரபலமான பெயர். இது வந்து அவர் ஆரம்ப காலமா இருந்துக்கலாம் பூபாலம், அது சொல்ல தெரியல. பட் எங்க பூபாலத்தில் நிறைய கவிதைகள் கதைகள் எழுதியிருந்தார். இந்த சிறப்பாசிரியர்கள் தயாரித்த இதழ்கள், சிறப்பு இதழ்கள் பகுதியே எனக்கு பின்னால் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களது கால அவகாசத்தில் பகிர்ந்து கொள்வார். இப்போது நாங்கள் படித்ததில் பிடித்தது என்னும் பகுதி அப்போது மனதில் பதிந்த சுவடுகள் என்னும் தலைப்பில் தேனி என்பவரால் தொகுத்து எழுதப்பட்டது. தேனிகள் என்ன, இப்போ தமிழ் தேனின்னு ஒன்று பண்றோம். அப்ப தேனின் தமிழ்ல தேனி. புதுமை பித்தன், தீஜா, இந்திரா பார்சாரதி, தேவகோட்டை வாமூர்த்தி அவர்கள் அவர்களை போன்ற பலரின் வரிகள் அதில் பிரசுரமாக இருந்தன. பூபாலத்தின் டெம்ப்ளேட்டாக இவைதான் இருந்தன. கதை, கட்டுரை, கவிதை, கடிதங்கள், மனதில் பதிந்த கால்வெச்சு சுவடுகள் இப்படிலாம் இருக்கும். 3ஆம் இதழில் சென்சிலில் கொஞ்சம் தேர்ச்சி பெற்று போட்டோவைகள் வட்டையில் வர தொடங்கின. அவுட்லைன் மாத்திரம் போட்டு போட்டோ வைங்களா, அந்த சென்ஸ் சைட்ல வச்சு ரொம்ப போட்டு போட்டோம்னா கிழிஞ்சும். அப்போ அந்த சென்சில் வந்து ஐ திங்க் ₹1 எங்களுக்கு தெரியாது. நண்பர் ரமணி சொன்னார், ராமேஸ்வர ரமணி, அவரோட உதவினால் ராமேஸ்வரத்தில் இருந்த வாலேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸின் விளம்பரம் அரை பக்கம் வந்தது. இப்ப எங்களால பண்ண முடியல. அப்ப அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ₹50 கொடுத்தாரு நினைக்கிறேன். அது பெரிய அமௌண்ட். அப்போ வாலேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸின் விளம்பரம் அரை பக்கம் வந்தது.
மூன்றாம் இதழ் வரை இலவசமாக வந்த பூபாலம் 4வது இதழிலிருந்து 50 பைசாவுக்கு விற்கப்பட்டது. ஆனாலும் இலவசமாக கேட்பவருக்கும் தரப்படும் என்று முதல் அறிவிப்பாக வெளியானது. 1982 கோவை வானொலி அறிவிப்பாளராக பணியாற்றி வந்த நண்பர், அவர் ரமணி மூலமா பரிசீலனை ராஜன் என்பவர், எஸ் ராஜன் சொல்லிட்டு அவர்களுடைய ஒரு பாரதி அமைப்புடன் பூபாலம் சேர்ந்து கொண்டு நாங்க இங்க மதுரையில இருந்து கோவைக்கு போய் கவிதை போட்டி, கட்டுரை போட்டிலாம் நடத்தி அதே நண்பரோட உதவியால நாங்க பேசினதெல்லாம் கோவை வானொலி ஒலிபரப்பானது ஒரு மகிழ்வான தருணம். 1982 ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர்ல ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து பத்திரிகை ஒரு நிகழ்ச்சி நடத்துறது பெரிய விஷயம் இருக்கு. இவர் சொல்றாரு, பாரதி கலாமண்டலம் கோவையில இருந்து நடத்தினது. தேவகோட்டை வாமூர்த்தி அப்போது மதுரையில் இருந்தார். அடிக்கடி நாங்கள் சந்திப்பது அவரது கவிதையும் பூபாலத்தில் வந்திருக்கிறது. பிறகு நிறைய கவிஞர்கள் எழுத தொடங்கினார்கள். இவற்றை தொகுத்துதான் கடந்த 2022 குளத்து கலைகளிலே புத்தகத்தை கவிதை மூலம் வெளியிட்டோம். அது அந்த பழைய பூபாலத்துல வந்த கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்தோம். எதையும் விட்டு வைக்கல. பூபாலத்தில் வந்த கவிதைகள் எல்லாமே தகுதியானவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணணும். இப்போ 7 இதழ் வரைக்கும் வந்துருச்சு. 7ஆம் இதழ் வரை மதுரை முகவரியிலிருந்து வந்து கொண்டிருந்த பூபாலம் சென்னையில் நான் அப்போ தங்கியிருந்தது மகாலிங்கபுரம் முகவரி, அதோட வெளியிட்டு 8வது இதழில் நான் நிர்வாக ஆசிரியர், ஆலோசகர் ரமேஷ். அப்போ இருவர் மட்டுமே. அப்போது இதழிற்கான நன்கொடை ₹1. 8ஆம் இதழ் 1983 ஜூன் மாதத்திற்கு பிறகு சென்னையில் இருந்து வெளியாக தொடங்கிறது. ஏன்னா அப்ப அட்ரஸ் மதுரை அட்ரஸ் கொடுத்துருந்தோம், மெட்ராஸ் அட்ரஸ் பண்றேன். நான் அப்போ 83 நான் ஜூன்ல பேங்க்ல வேலை கிடைச்சு மெட்ராஸ் வந்திருக்கேன். 7வது இதழில் தான் அது ஆர்கே சொல்ல சரியா நினைக்கிறேன். 7ஆம் இதழில் தான் ஆர்கே ராமேஸ்வரன் என்னும் பெயரில் நமக்கு கவிஞர் ஆர்கே கவிதை வெளியானது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் படைப்பு இல்லாத பூபாலம் என்று சொல்லலாம். 1983 ஜூன்ல நான் ஆந்திரா வங்கி கிளையில் சேரும் போது அங்கே ஆர்கே பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்பது சினிமாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு. அப்படிதான் பரிச்சயமா அவர். ஏன்னா அது முன்னாடி இப்போ உள்ள காலம் மாதிரி இல்லையே. ஆர்கேங்கிற பேர் நேர்ல தான் தெரியும், நேர்ல பார்த்திருக்கேன். அவரும் எனக்கு ராமேஸ்வரம் ரமணி மூலமா பரிச்சயமானவர். அப்போ பூபாலம் மூலமா சந்திச்சு இன்றைக்கு வரைக்கும் 40 வருஷம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிருக்கு. பூபாலம் 10வது இதழ் தான் கடைசி கையெழுத்து பிரதியாக வந்தது. 1900 அதுக்கு ஒரு கேப் வந்துருச்சு. 1986 இருந்து கீதம் 11 அச்சுப்பிரதியாக காலாண்டிதழாக வர தொடங்கியது. நிஜந்தன், கௌதம சித்தார்த்தன் அப்போது பூபாலத்தில் கதையும் கவிதையுமாக பங்களித்திருந்தனர். நிஜந்தன் ரொம்ப அற்புதமான கதை. அது கமல்ஸ் பத்திரிகை தாமரை அதுல அவங்களே அந்த கவிதை கதை நல்லா இருக்குன்னு அவங்க எங்க பத்திரில இருந்து எடுத்து அதுல பப்ளிஷ் பண்ணாங்க. நிஜந்தன் அப்பதான் ஆல் இண்டியா ரேடியோல அனௌன்சர் அவர் இருந்தாரு. எங்களோட நாங்க தங்கி இருந்த நாட்டில் பேசுவாரு. கௌதம சித்தார்த்தன் எழுத ஆரம்பிச்சார் அந்த நேரத்துல எங்களுக்கு. அப்போ அச்சுப்பிரதிக்கான ஆண்டு சந்தா ₹5. இப்போது 4 பேர் தான் அந்த அந்த அச்சு இதழ்ல இருந்து ஆசிரியர் இருந்தாங்க. இப்ப இருக்கிற 4 பேர் தான். கரெக்டா சொல்ல போனா அடுத்த இதழில இருந்து இந்த ஆசிரியர் குழுவிற்கு 40 வயசு ஆகிவிடும். இப்போ திண்டுக்கல் சுரேஷ் சந்தியன் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, இந்த ₹5 வாங்கிட்டு 4 இஷ்யூ கொடுக்கணும், 3 இஷ்யூ கொடுத்துட்டோம், நம்ம ஒரு இஷ்யூ கொடுக்கவே இல்லை. இன்னமும் ஒருத்தர் கேட்டு இருந்தாரு, நீங்க ₹5 வாங்கி 4 விஷயம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல, 3 தான் கொடுத்துருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. 40 வருஷமா தீர்க்கப்படாத கணக்கு ஒண்ணு இருக்கு, சஞ்சயன் தீர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை முத்தாய்ப்பாக ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். ஏனென்றால் கையெழுத்து பிரதிகளில் விவாதத்துக்குரிய கட்டுரைகளை சில பிரசுரமாயிருந்தன. உதாரணமாக நீட்சையின் கட்டுரை பகுதி ஒன்று, ஏவிஎம்மின் பாரதி பாடல்களின் தேசியமயமாக்கலும் வைரமுத்தை பற்றி பகுதியிருந்து நினைக்கிறேன். மதுரை பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கமைப்பின் கட்டுரை ஒண்ணு, நீங்களே தான் கிருஷ்ணகுமார் என்பவர் எழுதிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்டிகல். ஒரு கவிதையை மேற்கோள் காட்டி அவர் எழுதிப்பார், பல்கலைக்கழகங்களை பட்டினியாய் கிடப்பதை பாடத்திட்டமாக ஆக்க வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கவிதை மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட கட்டுரை இன்றைய சூழ்நிலைக்கும் பொருந்தி போவதாகவே இருக்கிறது. அவர் அந்த கட்டுரையில் சொல்லுவார், ஞாபகத்தான் சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் வெள்ளை அடிப்பதனால் மக்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு புத்தி வந்துடாதுன்னு சொல்லியிருப்பார். சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான கட்டுரை. அது அவங்களோட சங்க அமைப்பு கட்டுரை நாங்க அதுல இருந்து பண்ணி போட்டுருவோம்.
கீதமெட்டில் இலக்கிய சிந்தனை கூட்டம் பற்றி ஒரு குறிப்பும் பதிவாகிறது எங்களோட பூபாலத்துக்கு. அப்போ வந்து எல்ராம்ஸ் ரோட்ல இருந்த ஒரு சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் வந்து நடக்கும். அப்புறம் சப்சிக்வெண்டா தான் அந்த அம்புஜம்மாள் பிரகாரம் இலக்கிய சிந்தனை. மௌனியின் படைப்புகள் குறித்து திலீப் குமார் உரையாற்றினார்ங்கிற செய்தியை ஜெர்மனி கதிரில் வந்த அசோகமித்திரன் விடுவதற்குள் அந்த சிறுகதையை வந்து அதுக்கு முந்தைய மாதத்தின் சிறந்த சிறுகதையை தேர்ந்தெடுத்தவர் மாலன் அப்படிங்கிற செய்தியை நாங்க என்னோட கீதம் எட்டுல பதிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து காற்று ஒலிப்பான்கள் ஏர்கானை பத்தி நாம் ஒரு கட்டுரை, நாம் நாளைய செய்வதற்கு என்ற கட்டுரையும் இது வந்து நாங்கள் இன்ஹவுஸ் ஆராய்ந்த கட்டுரை. எவ்வளவு விஷயம் என்னன்னா, நம்ம மதுவந்திமத்து இருக்காருல்ல, அவர் கோபப்பட்டு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு கவிதை இருக்கு, அவர் கதை ஒண்ணு, ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்கு. இந்த தமிழ் எழுத்தர்கள் அப்படிங்கிற தலைப்புல அவர் சீற்றம் கொண்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்னால் கல்கியில் வந்த ஒரு கதையின் காப்பி தான் ஆனந்த விடலும் சுப்பிரமணிய ராஜு எழுதியிருந்த வீடு என்கிற ஒரு பக்க கதை. அதை பற்றி சாமி தமது கேள்விப்பதில் காப்பியோ அசலோ எனக்கு தெரியாது, சுப்பிரமணிய ராஜு ஒரு நல்ல எழுத்தாளர், அது நல்ல கதை என்று பதிவு செய்து குறிப்பிட்டிருக்கார். தனது கதையை சிறிது குறைத்து மாற்றி அனுப்பி அதற்கு பணத்தையும் பெற்றுக் கொண்டு விட்ட ஆதவன் ஏற்கனவே வெளியான நாவலை ஆனந்தவுடன் போட்டிக்கு அனுப்பி பரிசு பெற்ற அருள் சுப்பிரமணியன் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுந்தார். அதுவும் ரொம்ப அது அந்த அந்த காலத்துல அந்த பயர் அந்த மாதிரி எழுதின கட்டுரை இன்னமும் படிக்கிறது நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் எழுத்தாளர்கள்னு சொல்லக்கூடாது, எழுத்தான் அப்படிம்பாரு. எழுத்து ஆடுறவங்க காப்பி அடிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான கட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் வந்து இது வந்து ஆரம்ப கால பூபாடம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். டைம் ஜாஸ்தி எடுத்து நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் திரு மதுவந்தி அவர்கள் தொடர்ந்து பேச முடியாது. அனைவருக்கும் வணக்கம். குவிகத்துக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு ஒரு நன்றி. தளம், சங்கு, விருட்சம் என்கிற இலக்கிய இதழ்களின் வரிசையில் இன்று பூபாலம் என்பது மிக மகிழ்வான விஷயம். பூபாலம் இதழின் முதல் ஆசிரியரும் அதன் ஆரம்பகர்த்தாவுமான ஹரிகரன் முதல் இதழிலிருந்து கீதம் 13 வரை இருந்த முதல் அத்தியாயத்தின் பகுதிகளை பற்றி, அதன் சிறப்பம்சங்களை பற்றி அழகாக விவரித்து சொன்ன பிறகு நான் அந்த கீதம் 14 இரண்டாவது அத்தியாயம் ஆகஸ்ட் 21 ஆரம்பித்து இப்போது டிசம்பர் 24 3.5 வருடத்தில் 21 22 இதழ்கள், கீதம் 34 வரை வந்திருக்கிறது. இந்த இரண்டாவது அத்தியாயத்தை குறித்து, அதன் சிறப்பு அம்சங்களை குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த 21 இதழ்களிலும் 2 இதழ்கள், ஒன்று கீதம் 20 ஆண்டு மலர், நமது டாக்டர் பாஸ்கரன் சிறப்பாசிரியராக மிக அற்புதமாக தயாரித்த ஒரு இதழ். அதற்கு பிறகு கீதம் 25 வெள்ளி விழா மலராக நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்களின் சிறப்பாசிரியர் பொறுப்பில் இன்னொரு அற்புதமான இதழாக வெளிவந்தது. இரண்டும் குறிப்பிடத்தக்க இதழ்கள். அதை பற்றி நமது டாக்டர் பாஸ்கரன் பேசுவார் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னும் சில சிறப்பிதழ்கள் நாங்கள் கொண்டு வந்தோம். மழை சிறப்பிதழ், நாடக சிறப்பிதழ், சிரிப்பிதழ் என்று சிறப்பிதழ்கள் கொண்டு வந்தோம். ஒரு தொகுப்பு, பூபாலத்தின் அரி சொன்னது போல பூபாலத்தின் எல்லா கவிதைகளையும் தொகுத்து குளத்துக்கு அலைகள் இல்லை என்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பும் சிறப்பிதழ்களையும் பற்றி ஆர்கே பேசுவார். அதற்கு பிறகு சில நிமிடங்கள் சுரேஷ் தனது கருத்தை சொல்ல, இறுதியில் நமது நண்பர் ராஜாமணி இந்த சமீபத்திய இதழான கீதம் 34 குறித்து அவரது கருத்துக்களை பதிவு செய்வார். இந்த மாதிரியாக நாங்கள் பிரித்து கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த பெரிய இதழ்கள், சிற்றிதழ்கள், இலக்கிய இதழ்கள், இதற்குரிய முக்கிய வித்தியாசம் என்று எனக்கு தோன்றுவது, நஷ்டமே ஆனாலும் கை காசு செலவானாலும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இலக்கிய பத்திரிகை, சிற்று இலக்கிய பத்திரிகை. அதே பெரிய பத்திரிகையாக இருந்தால் ஓரளவுக்கு மேல் நஷ்டத்துக்கு தாங்க முடியாது, நிறுத்தி விடுவார்கள். இதுதான் எனக்கு முக்கியமான வித்தியாசம் என்று தோன்றுகிறது. இறை அருளாலும் நண்பர்களின் உதவியாலும் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் தொடங்கப்பட்ட பூபாலத்திற்கு பொருளாதார விதமாக தடை எதுவும் இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பெரிய சவாலாக இருப்பது படைப்புகள். இந்த சமூக வலைத்தள காலத்தில், மின்னிதழ்கள் காலத்தில்
தினசரி மின்னிதழ் திரு அழகிசிங்கர் கொண்டு வருகிறார். அதுபோல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதிலெல்லாம் படைவுகள் பதிவு செய்கிறார்கள். அதை தவிர மின்னிதழ்கள் வாரம் ஒரு முறை, இருவாரம் ஒரு முறை என்றெல்லாம் மின்னிதழ்கள் வருகின்றன. இவற்றுக்கு படைப்புகளை அனுப்பினால் உடனே பாராட்டுகளும் கவனிப்புகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும்போது 2 மாதம் ஒரு முறை என கொண்டு வரப்படுகிற எங்களது பூபாலம் இதழுக்கு எதற்காக அனுப்பிவிட்டு காத்திருக்க வேண்டும் என்று நிறைய படைப்பாளிகள் யோசிக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. அது ஒரு காரணம், இந்த படைப்புகள் கிடைப்பதற்கான சவால் என்று தோன்றுகிறது. ஆனாலும் இந்த சவாலையும் மீறி இந்த 3½ வருடத்தில் ஒரு 21 இதழ்கள் கொண்டு வந்தது மிக மகிழ்ச்சிகரமான விஷயம், சந்தோஷமான விஷயம், நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று தான் தோன்றுகிறது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்காக பார்த்தால் 81லிருந்து 86, 5 வருடங்களுக்கு 13 இதழ்களும், இப்பொழுது ஆகஸ்ட் 21லிருந்து டிசம்பர் 24 வரை 3½ வருடத்தில் 21 இதழ்களும். அந்த இந்த இது பிரம்மாண்டம், இது சாதனை தான், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான், மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயம்தான். இப்போது அந்த கீதம் 14லிருந்து 34 வரை மிக பெரிய ஒரு அளவான இதழ்கள். ஒரு பாத்திரம் நிறைய தங்க காசுகளும் நவரத்தினங்களும் குவித்து நீ கை நிறைய எடுத்துக்கொள் என்று சொன்னால், கை நீவி விட்டு எடுத்தாலும் ஒரு கை நிறைய தான் வரும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. கை எவ்வளவோ அவ்வளவுதான் வரும். அதுபோல இந்த இதழ்களில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நிறைய படிக்க படிக்க, நான் திருப்பி இந்த ஒரு சாக்கா வச்சு எல்லாத்தையும் படித்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. அதனால அது எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது இந்த நேர அளவுனால சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால ஒரு ஒரு இதழ்களையும், அதுலேயும் 15 இதழ்களையும் எடுத்துக்காம ஒரு 7-8 இதழ்கள்லேருந்து சில எனது மனதை கவர்ந்த விஷயங்கள், குறிப்பிடப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லி இந்த உரையை முடிக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல கீதம் 14. இந்த 2வது அத்தியாயத்தை ஆகஸ்ட் 21ல் நாங்கள் தொடங்கிய போது இந்த கீதம், இதில் முக்கியமான படைப்புகள் என்று எனக்கு பட்டது கணேஷ்ராம் அவர்கள் எழுதிய ஞானக்கூத்தனும் சுஜாதாவும் என்கிற ஒரு சிறப்பான கட்டுரை. இந்த கட்டுரை ஞானக்கூத்தனின் இந்த கவிதையை வரி சொல்லி முடிகிறது. பொம்மை குதிரை ஆசைப்பட்டு கனைத்து வர்ணம் முதிர்ந்து போச்சு என்கிற ஞானக்கூத்தனின் அருமையான கவிதை வரிகளோடு முடிகிற இந்த கட்டுரை கட்டாயம் படிக்க வேண்டிய கட்டுரை. சுஜாதாவையும் ஞானக்கூத்தனையும் ஒரு சரியான கம்பேரிசனில் வைத்து, இரண்டையும் ஏன் ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள், 2 முக்கியமான படைப்பாளிகள் என்கிற ஒரு கவனத்தை கோருகிற ஒரு அருமையான கட்டுரை அது. அதை தவிர ஒரு படம் 2 கதைகள் என்கிற ஒரு புது முயற்சியும் இந்த 2வது அத்தியாயத்தின் முதல் இதழான கீதம் 17லேயே செய்தோம். ஒரு இறகு, மெல்லிய இறகு, வெண்ணிறகு, அது படம். அந்த படத்துக்கு 2 கதைகள். ஒரு கதை நமது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய கதை, இன்னொரு கதை எஸ்.வி. வேணுகோபாலன் அவர்கள் எழுதிய கதை. இரண்டும் ஒரே படம் 2 கதைகள் என்று அந்த கதைகள் வெளியாகின. டாக்டரின் கதை, அதற்கு தலைப்பு வரும் இறகு என டாக்டரின் சிறுகதை. மனித அளவுக்கு மீறிய சக்திகள் இருக்கும் சாத்தியக்கூறுகளை பற்றி யோசிக்க வைக்கிற ஒரு கதை. அது சிறிய கதை, ஒரு வித்தியாசமான கதை. அதற்கு இன்னொரு கதை எஸ்.வி. வேணுகோபாலனின் கலையும் ஓவியம் என்கிற ஒரு சிறுகதை. தந்தை இல்லாத குழந்தை அந்த ஏக்கத்தை உருக்கமாக ஒரு ஓவியத்தின் மூலமாக சொல்கிற ஒரு கதை. அந்த ஓவியம் இந்த சிறகு வரைந்திருக்கிற ஓவியத்தை பற்றி அது குறிப்பு அந்த கதையில் வருகிறது. அதற்கு அந்த படத்தோடு சம்பந்தப்படுத்துகிற கதை. இந்த முயற்சி ஒரு சிறப்பான முயற்சி அந்த இதழில். இதை தவிர குறிப்பிட வேண்டிய 2 அம்சங்கள், 2 சிறப்பான கவிதைகள். ஒரு கவிதை நமது கவிஞர் ஆர். வத்சலாவின் பெய்யென பெய்யும் மழை. இந்த ஒரு தலைப்பில் இப்படி ஒரு கவிதை எழுத முடியுமா என்று வாசகனை பிரமிக்க வைக்கிற ஒரு கவிதை. பெய்யென பெய்யும் மழை என்னவுடன் வாசகனின் மனதில் தோன்றுகிற எல்லா காட்சிகளையும் மீறி தனது தனித்துவமான பார்வையில் சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான அபாரமான கவிதை.
அந்த கவிதையை பிரசித்ததில் பூபாலத்திற்கு மிகவும் பெருமை. அது அதோட இன்னொரு கவிதை அஹ், அஹ், புனித ஜோதியின் எங்கள் ஊர் என்கிற ஒரு மலையடிவார கிராமத்தை ஒரு அழகான ஓவியம் போல சின்ன சின்ன எளிமையான சொற்களில் வரைகிற ஒரு அருமையான கவிதை புனித ஜோதியின் கவிதை இந்த இதழில். இதற்கப்புறம் நம் அடுத்த கீதம் 15. இது அக்டோபர் 21 வெளியாகிறது. இதன் முக்கியமான அம்சமாக தி ஜானகிராமன் அவர்கள் தனது நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவருக்கு ஆன்மீக விளக்கு என்கிற ஒரு நூலை அந்த நண்பர் அனுப்பியிருக்கிறார். அந்த ஆன்மீக விளக்கை படித்துவிட்டு தீஜா ஒரு அருமையான ஒரு பதில் அந்த நண்பருக்கு எழுதுகிறார். அவர் தீஜாவின் கையெழுத்தோடு கூடிய அந்த கடிதத்தையும் பிரசுரித்து அந்த கடித வரிகளையும் பிரசுரித்திருந்தது. ரொம்ப வித்தியாசமான விஷயம். அந்த அந்த தீஜாவின் வரிகளை கேட்கவே வேண்டாம். அவர் கதை எழுதினால் என்ன, கட்டுரை எழுதினால் என்ன, கடிதம் எழுதினால் என்ன, எல்லாம் ஒரே ரசிக்க வேண்டிய வரிகள். அந்த கட்டுரையிலிருந்து ஒரே ஒரு வரி மாத்திரம் படிக்கிறேன். மனது ஞானத்தில் அறைபடுவதற்காக இயந்திரத்திற்குள் தள்ளி தள்ளி விட்டு கொண்டிருக்கிறது ஒரு கை. இல்லாவிடில் அது வெளியே வழிந்து ஜடமாய் போகும் என்கிற ஒரு அருமையான மடிகளோடு இந்த கடிதம் முடிகிறது. தேடி எடுத்து செய்த இந்த பதிவு வெகு சிறப்பான பதிவு. அதை தவிர நடுப்பக்கங்களில் 2 சிறப்பான கவிதைகள். ஒன்று எஸ் வைத்தீஸ்வரனின் மாலையின் ஓசைகள் என்கிற மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டுகிற ஒரு கவிதை. அவர் ஒரு ஓவியர் என்பதை இந்த கவிதை நிரூபிக்கிற கவிதை இது. நீல வானமெங்கும் துளி துளி இரவுகள் கூடு நோக்கி பறக்கின்றன என்கிற ஒரு நடுவில் வருகிற வரியே போதும் அவரது ஓவியத்திற்கும் அவர் கவித்திறமைக்கும் சான்று. இன்னொரு கவிதை, அழகான கவிதை, பூ ஒரு பூ என்கிற அழகிய சிங்கரின் ஒரு சிறப்பான கவிதை. அழகாய் நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன் என்று வித்தியாசமாக முடிகிற இந்த கவிதையும் குறிப்பிடப்பட வேண்டிய கவிதை. ரொம்ப அருமையான கவிதை. இதற்கு பிறகு நேராக நம் கீதம் 17 பிப்ரவரி 22 அந்த இதழுக்கு செல்லலாம். இந்த இதத்தில் சிறப்பு கட்டுரையாக இந்தியாவின் முதல் பெண் நாவலாசிரியர், ஆங்கிலத்தில் எழுதியவர் கிருபாபாய் சத்யநாதன் என்கிற ஒரு நாவலாசிரியரை பற்றி ஒரு சிறந்த கட்டுரை பத்திரிகையாளர் அரவிந்த் சுவாமிநாதன் எழுதிய கட்டுரை. இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் முதல் நாவல் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர். அவர் எழுதிய நாவல் சகுணா, எ ஸ்டோரி ஆஃப் நேட்டிவ் கிறிஸ்டியன் லைஃப் என்கிற ஆங்கில நாவல். இதை எழுதிய முதல் பெண் தமிழாசிரியர் இவர். இவரை பற்றிய ஒரு அறிமுகமும் ஒரு சிறப்பான ஒரு கட்டுரை அது. இந்த ஆங்கில நாவலை தமிழும் மொழிபெயர்த்து வெளியாகிருக்கிறது என்ற குறிப்பும் இருக்கிறது அந்த கட்டுரையில். இதை தவிர அடுத்து என்னுடைய கவனத்தை இந்த இதழில் கவர்ந்த படைப்பு இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள் எழுதிய மலர்கள் நனைந்தன பனியாலே என்கிற ஒரு அழகான சிறுகதை. லண்டன் ஹைடு பார்க்கில் சந்திக்க நேர்கிற இரு பால்ய நண்பர்கள், காதல் தோல்வி, நண்பனின் மரணம், இந்துமதி என்கிற அந்த பால்யகால சிநேகிதி சொல்கிற வித்தியாசமான எதிர்பாராத ஒரு பதில் என்று இந்த முடிகிற இந்த கதை எல்லோரும் வாசித்து ரசிக்க வேண்டிய கதை. இது இந்த இதழில் வெளியாகியுள்ளது. இதையடுத்து நாம் கீதம் 18 ஏப்ரல் 22 வெளியான பூபாலம் இதழ் பற்றி பார்க்கலாம். ஒரு மெலிதான புன்னகையோடு வாசிக்க சொல்கிற எஸ் வைத்தீஸ்வரன் அவர்களின் ஒரு சிறிய கதையோ அல்லது நடை சித்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். கார்டுகள் எதையும் மறைப்பதில்லை. கார்டு, போஸ்ட் கார்டு, பெய்டு கார்டுன்னு ஒன்று, அந்த என்னது அது ரிப்ளை கார்டுன்னு ஒன்று அந்த காலத்துலலாம் உண்டு. ஒரு 2 கார்டு சேர்ந்து இருக்கும் போஸ்ட் கார்டு. ஒரு இதில் அவர் விஷயங்கள் எழுதியிருக்கும், இன்னொரு இதில் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட முகதியே எழுதியிருக்கும். நீங்கள் பதில் உடனே செலவழிக்க வேணால் உடனே அதில் பதில் எழுதி போட்டுடலாம். ரிப்ளை கார்டுன்னு பேர். அந்த மாதிரியான ஒரு கார்டை வச்சு ஒரு அழகான ஒரு சிறந்த சிறுகதை. சிரித்துக்கொண்டே படித்து சிரித்துக்கொண்டே முடிக்க வேண்டிய ஒரு கதை. எஸ் வைத்தீஸ்வரன் வித்தியாசமான கதை எழுதியிருக்கிறார் அதில். அதை தவிர அம்மாவின் இரவுகள் என்கிற ஒரு கவிஞர் சக்தியின் ஒரு கண்ணில்
நீர் வர வைக்கிற ஒரு நெகிழ வைக்கிற ஒரு கவிதை. மீன் குழம்பு வாசம், நெத்திலி மீன் கருவாடு வாசம், மாட்டுக்கறி குழம்பு வாழை இலையில் வரிசை கட்டி நிற்க புகைப்படம் ஒன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது 18ஆம் நாள் அன்று என்று தன் தந்தையை இழந்த ஒரு மகன் அம்மாவை பார்த்து கொண்டு வருத்தப்படுகிற ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு சிறப்பான கவிதை இந்த கவிதை. இது இந்த இதழின் சிறப்பம்சங்களில் ஒன்று. இதற்கு பிறகு நேராக நாம் செல்லலாம். கீதம் 24, ஏப்ரல் 23. தமிழில் வட்டார வழக்குகள் என்கிற ஒரு சுவையான கட்டுரை நமது கவிகம் சுந்தரராஜன் அவர்கள் எழுதியது. ஒரு வட்டார வழக்குகளில் தமிழில் எந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் வழங்குகிறதோ, எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதை பற்றியெல்லாம் விடாமல் குறிப்பு எடுத்து சில திரைப்படங்களில் பேசப்படுகிற வட்டார வழக்குகளை பற்றியும் சொல்லி ஒரு 3-4 பக்கங்களில் எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு போகிற ஒரு அருமையான கட்டுரை. வட்டார வழக்கு நடைமொழி ஆழமானது, அது மக்களின் ஆன்மாவிலிருந்து உதிப்பது, அதற்கு ஒரு மொழி சிறப்பு உண்டு என்று சொல்கிற கீராவின் எடுத்துக்காட்டுடன் எல்லா வகையான வட்டார வழக்குகளையும் தொட்டு காட்டி செல்கிறது இந்த கட்டுரை. இன்னொரு சிறந்த அறிமுக அனுபவ கட்டுரை என்று சொல்ல வேண்டும். விமர்சன பார்வை வெங்கட் சுவாமிநாதன் என்கிற கட்டுரை டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய சிறப்பான கட்டுரை. வெங்கட் சாமிநாதனை பற்றி அறியாதவர்கள் இளைஞர்கள் இருந்தாலோ, அவரை பற்றி அறிந்தவர்கள் ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு கட்டுரை இந்த வெங்கட் சாமிநாதன் பற்றிய கட்டுரை. 30 நூல்களுக்கும் மேலாக எழுதிய இலக்கிய விமர்சனம், நாடகம், ஓவியம், சிற்பம், சினிமா என ஏராளமான கட்டுரைகளும் எழுதியுள்ள வெங்கட் சாமிநாதன் அவர்கள் உரிய அங்கீகாரம் பெற்றாரா? காலம்தான் பதில் சொல்லும் என்று முடிக்கிற இந்த கட்டுரை ஒரு சிறப்பான கட்டுரை இந்த இதழில். இதற்கு அடுத்து நாம் கீதம் 26, ஆகஸ்ட் 23க்கு செல்லலாம். இதில் ஒரு சிறப்பான கட்டுரை பத்மபூஷன். இது ஆகஸ்ட் 12 என்கிற ஒரு முக்கியமான நாள் குறித்து 2 கட்டுரைகள் பேசுகின்றன. 2 கட்டுரை யாரை பற்றி பேசுகிறதோ அந்த 2 பேருமே ஆகஸ்ட் 12 பிறந்தவர்கள். அவர்களை பற்றிய கட்டுரை இந்த ஆகஸ்ட் 23 இதழில் வெளியானது. மிக மிக சிறப்பு. தேடி எடுத்து அந்த முயற்சி மிக அபாரமான முயற்சி. இந்த கட்டுரைகள் பதிவு செய்த முயற்சி. பத்மபூஷன் KA நீலகண்ட சாட்டிகளை பற்றி ஒரு சுவையான அறிமுக கட்டுரை விஸ்வநாதன் அவர்கள், கவிஞர் மீவி எழுதியிருக்கிறார். சோழர்களை பற்றிய விரிவான ஆய்வு நூல் எழுதியவர் தமிழின் பிரபல வரலாற்று புதினமான பொன்னியின் செல்வன் மற்றும் எல்லா வரலாற்று புதினங்களுக்கும் அடிப்படை ஆய்வு நூல் எழுதிய திரு நீலகண்ட சாஸ்திரி பிறந்த தினம் ஆகஸ்ட் 12. அவரை பற்றிய ஒரு சரியான அறிமுக கட்டுரை இந்த கட்டுரை. அதை தவிர இன்னொரு சுவாரஸ்யமான கட்டுரை இந்த இதழிலேயே ஹரி எழுதிய கணித பேராசிரியரும் நூலக அறிஞரும் என்று SR ரங்கநாதன் பற்றி எழுதிய ஒரு கட்டுரை. கணித பேராசிரியர் ஒரு சந்தர்ப்பவசம் காரணமாக நூலக விஞ்ஞானம் பற்றி படிக்க நேர்ந்து லண்டன் சென்று படித்து திரும்பி வந்து இந்த அட்டவணைப்படுத்துதலை பற்றி புதிய கண்டுபிடிப்புகள் செய்து நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார். 35 நூல்கள் நூலக விஞ்ஞானம் பற்றி மாத்திரம் எழுதியிருக்கிறார். இவர் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12 தேசிய நூலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அளவுக்கு சிறந்த, ஆனால் கணித பேராசிரியர், அடிப்படையில் அவர் கணித பேராசிரியர் SR ரங்கநாதன் என்கிற. அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு சிறப்பு தபால் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறப்பான அறிமுக கட்டுரை இந்த இதழில். இன்னொரு கட்டுரையும் இருக்கிறது. அதுவும் நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள் எழுதிய அழகின் மறுபக்கம் என்கிற ஒரு அருமையான கட்டுரை. நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி நுண்ணிய குறிப்புகளோடு அழகான கட்டுரை. இறுதியில் இப்படி முடிகிறது. அழகின் நீர்வீழ்ச்சியின் மறுபக்கம் எப்படி இருக்கும்? பேரழகுதான் என்று வித்தியாசமாக முடிகிறது இந்த கட்டுரை. இந்த கட்டுரையும் படிக்கப்பட வேண்டிய கட்டுரை. இதற்கு அடுத்து நாம் வரலாம். கீதம் 29, பிப்ரவரி 24.
விரைவில் முடித்து விடுகிறேன். இந்த இதழின் சிறப்பம்சம், இந்த இதழின் 2 சிறுகதைகள் மிக சிறப்பான சிறுகதைகள். ஒன்று கே பெண்ணேஸ்வரன் பெண்ணேசன் என்கிற பெண்ணேஸ்வரன் எழுதிய போஜனம் என்கிற கதை. இன்னொன்று சே புனித ஜோதி எழுதிய நீலவேணி அப்பத்தா என்கிற கதை. இரண்டும் மிக சிறப்பான சிறுகதைகள். நான் அந்த மாதத்தின் சிறந்த சிறுகதையாக சிவசங்கரி குவிகம் நடத்துகிற போட்டியில் பரிசு பெறும் என்று கூட நினைத்தேன். அப்படி நான் நிகழவில்லை, அது வேற விஷயம். ஆனால் இரண்டுமே மிக அருமையான அற்புதமான கதைகள். அந்த போஜனம் என்கிற கதை தன் இறந்து போன தந்தையின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு அந்த மகன் கங்கை கரையில் கரைப்பதற்காக ஹரித்வார் போகிற கதை. அந்த போய் இறங்கியவுடன் பாண்டாக்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவனுக்கு தெரியவில்லை. இதோட முடிச்சுக்கலாம். அந்த போய் சூழ்ந்துக்கிட்டோம்னா அந்த அந்த பாண்டாக்களை தவிர்ப்பதற்காக இருப்பதிலே வாட்டசாட்டமான ஒரு பாண்டாவிடம் பேரம் பேசி, உனக்கு 100 ரூபாய் தருகிறேன், என்னை காப்பாற்று என்று சொல்லி அந்த கங்கை கரையில் இறங்கி அஸ்தியை கரைத்து விட்டு அந்த ரிக்ஷாக்காரனுக்கு உணவு வாங்கி கொடுத்து விட்டு, அவன் வீட்டில் எத்தனை பேர் என்று கேட்டு 7 பேர் என்றவுடன் அனைவருக்கும் சப்பாத்தி வாங்கி கட்டி கொடுத்து அந்த முடித்து கிளம்புகிறான். அந்த மகன் முடக்கும் போது அம்மாவின் போன் வருகிறது. கேட்கிறாள், பிராமண போஜனம் பண்ணியாச்சான்னு. 7 பேர் சாப்பிட்டாங்கம்மா என்று சொல்கிறான். என்கிற விதமாக முடிகிற ஒரு அருமையான கதை பெண்ணேசனின் போஜனம் என்கிற கதை. அதே போல புனித ஜோதியின் நீலவேணி அப்பத்தா என்கிற கதை. இதுவும் ஒரு தன் பாட்டிக்காக ஒரு வேண்டுதல் செய்து போகிற பேரன் திருவண்ணாமலை என்கிற தென் திருப்பதி என்கிற கோவிலை பற்றி நுண்ணிய விவரங்களோடு ஒரு அழகான ஒரு காட்சியாக அவர் வேண்டுதலுக்காக அங்கே அந்த கோவிலுக்கு போய் வருகிற அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பற்றிய கதை. இந்த 2 கதையும் இது குறிப்பிடத்தக்க கதைகள் இந்த இதழில். இத்துடன் இந்த 2வது அத்தியாயத்தின் வந்த இதழ்களை பற்றிய ஒரு பறவை பார்வையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் இந்த ஆண்டு மலர் அண்ட் வெள்ளி விழா மலர் பற்றி பேசுவார் என்று நினைக்கிறேன். டாக்டர் பாஸ்கரன். வணக்கம். பூபாலம் என்ற சிற்றிதழின் வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறது. கையெழுத்து பிரதியாக தொடங்கி இன்று மிக முக்கியமான சிற்றிதழ்கள் ஒன்றாக பூபாலம் இருப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதில் என்னுடைய படைப்புகளும் இடம்பெறுகின்றன என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த இதழ் பூபாலத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், சரஸ்வதி காலம் என்று. இந்த சரஸ்வதி காலம் கட்டுரையில் சிறு பத்திரிகைகள் என்ன மாதிரியான சிறு பத்திரிகைகள் எவ்வளவு காலங்கள் இருக்கின்றன, ஏன் அவைகள் மறைந்து விடுகின்றன என்பதை பற்றி திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் சரஸ்வதி காலம் என்கிற சிறு பத்திரிகை பற்றி எழுதிய ஒரு புத்தகம். அதை பற்றி ஒரு இது, அது ராஜாமணி அவர்கள் சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். அந்த புத்தகம் வாசிப்பவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமமானது ஒரு சிறு பத்திரிகை கொண்டு வருவது என்பது. அந்த சிரமங்களை எல்லாம் மீறி 19ஆக சொல்வதா என்றால் அது பணத்தட்டுப்பாடு. அது காரணமாகத்தான் நிறைய பத்திரிகைகள் நின்றிருக்கின்றன. 4.5 அடக்கார புஸ்தகம் 3 நாளுக்கு விற்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு இதழுக்கு 1.5 நஷ்டம் அந்த காலத்துல சரஸ்வதி அப்படி என்று ஒரு கணக்கு சொல்கிறார் அந்த விஜய பாஸ்கர் என்பவர், அந்த எடிட்டர். அது மாதிரி அதையெல்லாம் மீறி நடுவில் ஒரு பெரிய தொய்வு, ஒரு கேப் விழுந்த அப்புறம் கூட திரும்பவும் உயிர்த்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி பூபாலம் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை நம்ம தொடர்ந்தோம் அப்படிங்கிறது என்னுடைய மனதான நான் வாழ்த்துகிறேன். முதல்ல நண்பர்கள் 3 பேரும் மிக சிறப்பான ஆசிரியர்கள். அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கும் போது நான் கேட்டிருக்கேன், எப்படி செலக்ட் பண்றது, இது வேணுமா வேணாமா. அவங்களுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அவங்க 3 பேரும் ஒத்துனாதான் அந்த ஒரு ஆர்டிக்கல் வர முடியும். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூட அது யோசிப்பாங்க, கேட்பாங்க போடலாமா வேண்டாமா, ஏன் வேண்டாம், ஆர்கியூ பண்ணுவாங்க. வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அவங்க அந்த பேஸ்ல தான். சரி, என்னை பத்தி அவங்க சிறப்பாசிரியரை பத்தி தான் சொல்லணுங்கிறனால அதை பத்தி மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல இந்த யுவன் சந்திரசேகர் சிறப்பாசிரியர் இருக்காரு. யுவன் சந்திரசேகரோட உயரம் எனக்கு தெரியும். அவர் சாதாரணமான மனிதர் இல்லை. அவரோட கவிதைகளும் வித்தியாசமான கதைகளும் இப்போ நிறைய
மிகச்சிறந்த மனிதர். அவருடைய நினைவுதிர் காலம் தான் நான் முதல் படித்தேன். ஸோ என்னை வந்து சிறப்பாசிரியர் இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆசிரியர் தெரியும், சிறப்பாசிரியர்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு உடனே இந்த சொன்னாங்க, சிறப்பாசிரியர் ஒன்று சிறப்பா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எங்க கூடயே, நாங்களும் உங்க கூடயே இருப்போம். நீங்க வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் தரும். நீங்க ஆர்டிகல்ஸ் தான் செலக்ட் பண்ணுங்க, ஆர்டிகல் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு புதுசா எதாவது பண்ணணும்னா எல்லாம் செலக்ட் சொல்லிட்டு கடைசியில ஒரு ஒரு முத்தாய்ப்பா ஒரு வரி சேர்த்தாங்க, பூபாலத்தின் முகம் மாறாமல் நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு. ஆக பூபாலத்தின் முகம் தெரிஞ்சாதான் நம்மளால இந்த ஒரு சிறப்பாசிரியர் இருக்க முடியும். நல்ல வேலை இவங்க பூபாலத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே நண்பர்கள் என்பதால் இந்த ரெண்டாவது இது ரெண்டாவது பிறப்பு அதுதான் நான் சொல்றேன். அந்த பூபால எல்லாமே பாசிட்டிவ்டே வரதுனால ஓரளவுக்கு என்னால பண்ண முடிஞ்சுது. ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த யுவன் சந்திரசேகர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கதை கேட்டேன். அவர் உடனே சொன்னார், டாக்டர் நான் வந்து கதையெல்லாம் இப்ப ரெடியா இல்ல, ஒரு கவிதை கொடுத்துட்றேனே, இல்ல கவிதை பற்றி ஒரு கட்டுரை கொடுக்குறேன்னு. அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு கதை தான் வேணும். அது அரை பக்கமா இருந்தாலும் ஒரு பக்கமா இருந்தாலும் கதை வேணும் சொன்னேன். சரி நான் ஒரு 15 நாள் தரேன், டைம் கொடுங்க. எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுடைய கமிட்மெண்ட். இந்த இதுல வந்து நானா இப்ப சேர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மூத்த எழுத்தாளர்கள் அவர்கள் தங்களுக்கு முன்னால் இருந்த முன்னோடிகள் அவர்களிடம் கற்றுக்கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த எழுத்தாளர்களை கேட்டேன். திரு மாலன், ரகுநாதன், ஜெயராமன் ரகுநாதன், அது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பிடிச்சி நான் ஒரு வார்த்தை போன்ல கேட்ட உடனே அவங்க சொன்னது எதுக்கு எதுனா பூபாலம் இருக்கணும், திருப்பதிக்கு வரும். ஒரு மறுப்பும் சொல்லாம உடனே வித்தின் வீக் எழுதி கொடுத்தேன். அது வந்து பூபாலத்துக்கான ஒரு பெருமையா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான இலக்கியவாதியா இருக்கிறவர் வந்து சின்ன பத்திரிகை, பெரிய பத்திரிகை, இது கமர்ஷியல் பத்திரிகை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல பத்திரிகையா இல்லையா, இதுக்கு செய்யலாமா, அப்படி பார்க்கும்போது நான் கேட்ட ஒருவர் கூட மறுக்கவில்லை, எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது நம்முடைய பெரிய பெரிய இலக்கியவாதிகளுடைய வாரிசுகள் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் சில எல்லாரும் எழுத்தாளர்களா இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லாசரா இருக்காங்க, அவருடைய மகன் சப்தரிஷி ராசா அதே மாதிரி நல்லா எழுதிட்டு வர. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லை. ஸோ வாரிசுகளை கேட்டு அவங்க அப்பா பத்தி நீங்க இலக்கியவாதிகள் அல்லாத முகத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டு அப்படி ஒரு 4-5 பேர் கேட்டபோது அமெரிக்கால இருந்து தீஜா அவருடைய மகள் உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சாங்க. அதுக்கு லேனா தமிழ்வாணன், காந்தி கண்ணதாசன், நம்ம ராமகிருஷ்ணன், அசோகமத சாடு, எல்லாரும், தாரணி, அவங்க கோமசாமிநாதன் மகள், எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. கொடுத்ததோட இல்ல, கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உடனே திருப்பி போன் பண்ணி அந்த ஆர்டிகல் சரியா இருக்கா, இல்லதான் மாத்தணுமா, உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கா. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா ஒரு இலக்கியவாதியாகவோ அல்லது ஒரு படைப்பாளியாகவோ இருக்க முடியாது. நேரத்துக்கு கொடுக்கறது, அவங்க கேட்டதை கொடுக்கறது, அந்த கேட்ட அளவில் கொடுக்கறது, அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதை கொடுப்பது என்பது ஒரு 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 கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து நான் உண்மையா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதற்கு பிறகு சிறுகதைகள் வழங்கும் போது எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நான் கேட்டபோது எல்லாருமே கொடுத்தாங்க சிறுகதைகள். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் இவ்வளவுன்னா, பூபாலம் 2வது முறை திரும்ப வரும்பொழுது அது எவ்வளவு தூரத்திற்கு பிரபலமாக இருக்கிறது, எவ்வளவு தூரத்திற்கு பலரால் விரும்பி படிக்கப்படுகிறது என்பது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா யாருமே பூபாலத்துக்கு நேரம் இல்லை, அப்புறம் கொடுத்த நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாமா, அதுதான் சொல்லுங்க. மாலா கூட போய் சொல்லும் போது சொன்ன, சார் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிற பத்தி அப்போது அவர் வந்து நிறைய செல்லப்பா பத்தி நிறைய அந்த புக்கை நான் கொடுக்க போனது நிறைய விஷயங்கள், ஐயோ உங்ககிட்ட 2 கட்டுரை கேட்டிருக்கான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே சார் அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு கட்டுரை கேட்டாலும் தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு. அதாவது அவ்வளவு சிறப்பான ஒரு படைப்பாளிகள் பூபாலத்துக்கு உடனே கொடுத்தாங்க. அது வந்து பூபாலத்தோட பூபாலத்துக்கான பெருமையா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்கர் கேட்டாங்கிறதுக்காகவோ இல்லை வேற ஏதாவது கமர்ஷியல் பத்திரிக்காகவோ அவங்க கொடுக்கல. எவ்வளவு பேர் படிப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனா பூபாலங்கிற பெயர் ஒரு பெயர் வந்திருக்கிறது என்பதால் அவர் அனைவருமே உடனே கொடுத்தாங்க. அதனால அந்த சிறப்பாசிரியா இருந்து அது ஒரு இனிய அனுபவம். அதுல வர கவிதைகள் ஆகட்டும், கவிதைகள்லாம் அவ்வளோ படிப்பேன்னு தெரியும், அர்த்தம் புரியும், கொஞ்சம் சிலருக்கு நிறைய புரியாது, இல்லை ஆர்கே கலாட்டா பண்ணிருப்பேன், இதோட படிமம் என்ன இருக்கு இதுல எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். கவிதைகள்லாம் கூட இருக்கும்போது அவங்களாம் செலக்ட் பண்ண கவிதைகளா இருந்தா கூட நீங்க சார் நீங்க பாத்துருங்க ஒரு தடவை போடலாமா, அந்த ஒரு 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 எடிட்டருங்கிற கெத்து கொடுத்தாங்க அவங்க. நான் இல்லை சார் நான் கவிதைகள்லாம் உங்களுக்கு வராது சார், நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்டுறதா உங்களுக்கு வரும், கதை உங்களுக்கு வராது அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லுங்க.
நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பார்த்து வாழ்றது. தேர் சோ கோஆபரேட்டிவ். அந்த பூபாலத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது அந்த ஆசிரியர் குழுவில் இருக்கின்ற ஒரு ஒற்றுமை, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு புரிதல். இது போடலாம் போட வேணாம் சண்டை போட்டு எல்லாம் போடாங்க, கடைசி அவுட்கம் ஷுட் பி குட். அதான் அவங்க அது படைப்பா, அது பூபாலம் படைப்பாக வரும்போது அது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுக்காக நான் அவருடைய அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அதோடு இல்லாம நான் தானே ஆசிரியர், நான் நிச்சயமா இதுல எழுதுவேன். அவர் ஆசிரியர், அவர் எழுதினோம்னு எல்லாரும் எழுதிதான் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்ல படைப்புகள் வரும்போது இந்த பக்கத்துக்குள்ள வருது, வெளியில நல்ல படைப்புகள் வந்திருக்கு, நம்ம அடுத்த இஷ்யூல நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, வெளியே வருகின்ற படைப்பாளிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த திறந்த மனப்பான்மை இந்த ஆசிரியர்களிடையே இருப்பதுதான் பூபாலத்தின் வெற்றிக்கு மற்றொரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு இனிய அனுபவத்தை கொடுத்தார்கள். நான் இந்திரநீலன் சுரேஷ் அவர் ஒரு 5 நிமிஷம் அவரே சொன்னா நல்லா இருக்கும், அதனால அவரை பத்தி நான் சொல்லல. அவருடைய சிறப்பு பத்திரிகை பத்தி. இந்த பத்திரிகை எனக்கு கொடுத்தது ஒரு மிக இனிய அனுபவம். ஒரு குருவித்தரல பழங்கா வச்ச மாதிரி எப்பவும் போல சார் எழுதுறீங்களா, எழுதுறேன்னு சொல்லி தலையாட்டு அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ எழுதுவேன், எப்படி எழுதுறது, என்ன எழுதுறது. அது மாதிரி சார் சிறப்பாசிரியர் இருக்கீங்களா, இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வச்சா பயமா இருக்கு. சிறப்பாசிரியர்னா என்ன, ஆசிரியர்னா என்ன பண்ணணும், குச்சி கிச்சி வச்சு போர்டு வச்சு நீ எழுதுணுமா, அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். பிறகு ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பவர் யார் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த உள்ளே வந்தேன். அதே மாதிரி சிறு பத்திரிகைனா கமர்ஷியல் பத்திரிகை அதெல்லாம் என்ன, பெரிய பத்திரிகை நடுத்தர பத்திரிகை எல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றே தான். அவங்க அதுல சினிமா பற்றி கொஞ்சம் சினிமா மற்ற கேளிக்கைகள்லாம் இருக்கும். முக்கியமாக நிறைய விளம்பரங்கள் மூலமாக வருகின்ற பணத்தினால அதை இருக்கு. ஆனால் அந்த மாதிரி விளம்பரங்களுக்காக நாம் செல்லும் போது சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறது தான் இது. அதுக்கு மிக மிக விக்கிரமர்கள் செய்தது போல கடைகளை கொண்டு தொங்க விடுவதை விட இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதுக்கு சந்தாதாரர்களை சேர்த்து அவர்களுக்காக 300 பேர் போறோம். இலக்கியப்பேடு இந்த தடவை மற்றொரு விஷயம் சொல்லணும். இந்த இன்டர்வியூ பண்றது, பெரிய பெரிய பத்திரிகை ஆசிரியர்களை இன்டர்வியூ ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த பூவாலம் தான் கொடுத்தது. முதல் என்னோட சிறப்பாசிரியர் இருந்தபோது நான் கோயம்புத்தூர் சீனிவாசன் அவர்களை நானே நேர்காணல் செய்து போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இப்போது மாதம் ஒரு பத்திரிகை ஆசிரியர் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். நேர்காணல் செய்யும் போது அவ்வளவு விவரங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த தடவை கூட கண்ணன் விக்ரம் சொல்லும்போது சொன்னார், அவங்க அப்பா என்ன சொல்வார் அப்படிங்கிறத பத்தி அவர் மிக அழகாக சொல்வார். சிறு பத்திரிகை பெரு பத்திரிகைகள்லாம் எப்படி இருக்கணும், சந்தாதாரர்கள் மூலமாக செய்வதுதான் சிறந்தது, அப்பதான் நமக்கு நல்லது. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பணம் வாங்கினா நம்மளோட இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும், அது வேண்டாம் அப்படின்னு. அந்த வகையில பூபாலம் என்னும் மிகச்சிறந்த சிறு பத்திரிகை இன்னும் பல வருடங்கள், இன்னும் பல மிகச்சிறந்த கட்டுரைகள், கதைகள், கவிதைகளுடன் இந்த தமிழ் இலக்கிய உலகத்தில் சீரும் சிறப்புமாக வளரும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துகிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இடம் கொடுத்து பூபாலத்தை பற்றி பேசுவதற்கு, பல சிற்றிதழ்களை பற்றி பேசியிருக்கோம், பூபாலத்தை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானா அதிக பிரசங்கத்தனமா நடுவில் சொல்லிட்டேனான்னு தெரியல, மதுவந்தியோ அல்லது ஹரிகரனோ அடுத்த இந்திரநீலன் அவருடைய சிறப்பு பற்றிய சிறப்பு இஷ்யூ பற்றி ஒரு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். கொஞ்சம் ஐ திங்க் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும்னு தோணுது. சுந்தரராஜன் அவர்களோட அதுக்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஆர்கே வெஸ்ட். அதுக்கு முன்னாடி சஞ்சயன் பேசுறதுன்னா பேசிக்கலாம், ஏன்னா டைம் கன்சென்ட் நம்ம பாத்துக்கணும். சஞ்சயன் பேசுறான்னா பேசலாம். சுரேஷ் பேசி ஏதாவது யூ வாண்ட் ஆட் சம்திங்? சஞ்சயன் நீங்க அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சஞ்சயன். சுரேஷ் அன்மியூட் பண்ணீங்க சுரேஷ். டிசம்பர் மாதம் அழகான மாலை பொழுது, மார்கழி மாலை. கச்சேரிக்கு போக முடியாட்டாலும் எங்க பூபாலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், சந்தோஷம்தான். பூபாலம் நான் இதை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஹரிகரன் ரொம்ப அழகா விரிவா முதல் பாகமும், ரம்யன் நம்ம மதுவந்தி 2ஆம் பாகத்தையும் அழகா சொல்லிட்டாங்க. அது போக இது எந்த மாதிரி ஒரு அமைப்புல போயிட்டு இருக்குங்கிறத டாக்டர் சார் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா டாக்டர் சார் சொன்ன ஒரு விஷயம் இந்த சிற்றிதழ், கமர்ஷியல் மேகசின்ஸ் அல்லது பெரிய இதழ்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான விஷயங்கள் சொன்னார். ஆக்சுவலா சிற்றிதழ் நடத்துறதுல ஒரு கர்வம் இருக்கு எங்களுக்கு. என்னன்னு கேட்டா, இப்ப பார்த்தா
கரைந்த நிழல்கள், அசோகமித்திரனோடது, ஈபாவோட தந்திர பூமி, இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சிறு பத்திரிகைகள்ல தான் வந்திருக்கு. அதெல்லாம் பாக்குறப்போ பெரிய பத்திரிகை. ஆனா அவங்க நிராகரிச்சாங்க. அதுக்கு விதிவிலக்கும் உண்டு. மரப்போசு வந்து ஆனந்த விகடன்ல எழுதினார் தீஜா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அந்த காலத்துல அதுக்கான சூழல் இருந்திருக்கு போல இருக்கு. ஆனா இந்த காம்ப்ரமைஸுங்கிறது இல்லாம நம்ம செய்யணும் அப்படின்னா, கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இல்லாம செய்யணும்னா சிறு பத்திரிகை நல்லா இதா இருக்கு. அந்த காலத்துல எங்களுக்கு ஒரு அந்த ஆரம்பிச்ச காலத்துல ஒரு கோபமும் உண்டு பெரிய பத்திரிகைகள் மேல. அப்போ மதுரையில ஜன்னல்னு சொல்லி மணிவண்ணன் ரொம்ப பிரமாதமான ஒரு சிற்றிதழ் ஒன்று கொண்டு வந்தார். அதை பார்த்தோம். கணையாழி தீபம், மற்ற மீட்சி, கொல்லிப்பாவை. இப்போ பசுவையா கவிதைகள் பார்க்கணும், கொல்லிப்பாவை, காலச்சுவடு, இந்த மாதிரி தான் தேடி போக வேண்டியது. அந்த மாதிரி அவங்க பிரசுரித்தால் ஒழிய, புத்தகங்களாக பின்னால வந்தால் ஒழிய நிறைய விஷயங்கள் வந்து சிற்றிதழ்கள்ல கிடைச்சது. அதனால அந்த சிற்றிதழ்கள் நடத்துறோங்கிறது அது ஒரு கர்வம். பேண்ட் லாட் ஆஃப் மிட் நைட் ஆயில் ஃபார் பூபாலம். நிறைய அந்த நல்ல தம்பி தெருல வந்து உட்காந்தோன்னா ரூம்ல 40ஆம் நம்பர் ரூம்ல ஹரிகரன், நான், மதுவந்தி, ஆர்கே வந்து பிரமாதமான ஒரு படம் போட்டிருந்தார். 7வது இதுல 7 குதிரைகளோட அற்புதமான ஒரு ரதத்தோட ஒரு படம். அதுல இருந்து தான் வேகம் ஆரம்பிச்சது எங்களுக்கு பூபாலம் நல்லா. அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ ஒன்று சொல்லணும். இந்த மதுவந்தி சொன்னதுல ஒரு விஷயம் வந்து விட்டியானோ தெரியல. சாப விமோச்சனம்ங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடகம், கல்லுப்பட்டி சீனிவாசன் ஐயா எழுதின ஒரு நாடகம் வந்து பூபாலத்துல வந்து காலத்தை வென்ற ஒரு நாடகம். ரொம்ப பிரமாதமான ஒரு சிறிய நாடகம். காந்தி கிராமை சேர்ந்த கல்லுப்பட்டி ஐயா சீனிவாசன் ஐயா எழுதின ஒரு இது. அதே மாதிரி ஹரிகரன் சொன்ன இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சொல்லணும்னு நினைச்சேன், அவரே சொல்லிட்டார். அந்த இராமுரளியோட அந்த கட்டுரை வந்து கல்வி கொள்கையை பற்றிய அது ஒரு சிக்னேச்சர் மேட்டர். அது பிரமாதமான ஒரு கட்டுரை. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை விட்டு விருட்சமா வளர்ந்துட்டோம். விழுந்து விடாமல் விழுது விட்டு இன்னும் உறுதியா தளத்தை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு வாசகர்களை நீங்க எல்லாரும் உதவி செய்யணும். இப்போ வந்து போட்டி பொறாமை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அழகா நவீன விருட்சம், குவிகம், இவ்வளவு சப்போர்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. அதனால இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். மேன்மேலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். இலக்கியத்தை நாமும் வளர்த்து என்ன செய்ய முடியுமோ செய்வோம். பாஸ்கரன் சார் வந்து நல்ல சப்போர்ட் எங்களுக்கு. அவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பாசிரியராக இருந்து இதழ்களை கொண்டு வந்த திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் திரு இந்திரநீலன் சுரேஷ் அவர்களுக்கும் இன்னும் செய்ய போறாங்க மேடம் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அவங்களும் வந்திருக்காங்க. பத்மினி பட்டாபிராமன் வந்திருக்காங்க. நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அடுத்த இதழுக்கு வந்து சிறப்பாசிரியர் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள். அவங்கதான் சொல்ல. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி மேடம். இப்போ மதுவந்தி, ஹரிகரன், ஆர்கே எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நேரம் மேலாண்மை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஓவர் டு ஆர்கே. யூ மே ப்ளீஸ் கண்டினியூ ஆர்கே. நன்றி, வணக்கம். ஒரு செகண்ட். நேரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்க பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டாம். மற்றவர்களும் பேசணும். இந்த வாரம் ஒளிச்சத்திற்கு அடுத்த வாரம் மனதில் உள்ளதை தயவு செய்து பேசுங்கள். நன்றாக போய் கொண்டிருக்கிறது. குறைக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் கிளாக் நினைச்சிட்டு ஓடணும்னு நினைச்சு கையில வாட்சை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை நல்கிய குவிகம் இரட்டையருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இது வந்து அடுத்த இதழுக்கு பொறுப்பாசிரியராக இருக்க பத்மினி பட்டாபிராமனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். உடனே ஒத்துக்கிட்டாங்க. சொன்ன உடனே ஓகே சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் நன்றி. நான் வந்து நிர்வாகாசிரியராக இருந்தேன். அப்போ அந்த பீரியட்ல இருந்து நான் யார்கிட்ட படைப்பு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. சில சமயம் நான் கேப் விட்டு அவங்கள்ட்ட கேட்பேன். ஒரு படைப்பாளிகிட்ட வந்து நான் கேட்கற போது அவங்க என்ன சொன்னாங்க, படைப்பு இது கொஞ்சம் நல்லா இல்லையே சார் அப்படின்னா, பரவாயில்ல சார் வேற சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான பெரிய மனோபாவம்லாம் இருந்தது. அவங்களுக்கு நாங்கள் அதிகபட்சம் அனுப்புறது இந்த காப்பி ஒன்று தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ நான் வந்து நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து கவிதைகள்ங்கிற தலைப்புல பேசுறேன். பூபாலத்தில் வந்த கவிதைகள் பற்றி தான் நான் பேச போறேன். ஆக்சுவலா வந்து அதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயம்,
இதுக்கு வந்து ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவீந்தர் ஊட்டியை நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ணியே ஆகணும். அருமையான அட்டைப்பட ஓவியங்கள் வரைந்து கொடுத்திருக்கிறாரு. நிறைய ஹரிஹரன் மாற்றங்கள்லாம் சொன்ன கூட அதெல்லாம் நிறைய மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹரி வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து சினிமாவில் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்மைதான். நான் ஆந்திராவிங்கில் இருக்கும்போது இவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆன போது நான் வந்து கேட்டேன், வந்து நீங்க நான் சொந்த ஒரு ராமேஸ்வரமா கவிதை எழுதுவீங்களான்னு ஒரு கவிதையை சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, நம்ம கவிதை அவ்வளோ பரவலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பூபால ஆசிரியர் அவர் தான். ஸோ அதுலேருந்து நாங்கள் பயணப்பட்டு அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அந்த சுரேஷ் சொன்ன அந்த குதிரை ஓவியம் இருக்கு, அது வந்து நான் வரையும் போது ஸ்டென்சில் ஷீட்ல வரைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஹரி நான் சுரேஷ் எல்லாம் மகாலிகபுரத்தில் இருப்போம். அப்போ மகாலிகபுரமும் இதுலேயும் இருப்போம், நல்ல தம்பி ஸ்ட்ரீட் லாட்ஜ்லையும் இருப்போம். அப்போ வரையும் போது அந்த ஸ்டெயின்லெஸ் பெனில் வைக்கும்போது ஒரு இடத்துல புள்ளி வந்துட்டா ஓட்டையாயிடும், அது வந்து மை ஈசிக்கும். அப்போ ஹரி வந்து எங்கிட்ட சொல்றாரு, அப்போ ₹2.50 ஒரு ஸ்டென்சில் ஷீட்டு. அப்போ ஒரு 3 ஷீட் போயிருச்சு. முதல்ல வந்து ஓவியத்தை பிரதி எடுத்துட்டு அப்புறம் அதை அப்படியே ஸ்டெயின்லெஸ் பெனால ஸ்டென்சில் ஷீட்ல வரையணும். அதுல அந்த குதிரை ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியம். அதை வந்து இவங்க எல்லாம் வந்து ஸ்டென்சில் ஷீட் 4 ஆயிடுச்சுடா அப்படின்னு ஹரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா 5ஆவதுல வந்து ரொம்ப நல்லா வந்தது. அதை வந்த உடனே எல்லாருமே கொண்டாடினாங்க, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னது. அதுவும் இப்பொழுது இதுக்காக பார்க்கும்போது நான் 3 ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன் அட்டைப்படத்துல. ஒண்ணு வந்து வெறும் ஓவியம், அது இந்த குதிரை ஓவியம். 2வது ரம்யனோட கவிதையை வச்சு நான் வரைஞ்சு ஹரிஹரன் எழுத்துல எழுதின அட்டையில வரைஞ்சது. 3வது வந்து நான் வரைஞ்சு ஓவியம் வரைஞ்சு உள்ள அட்டைப்பட கவிதைன்னு சொல்லி உள்ள எழுதின கவிதை. இது 3லயும் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா, பின்னாடி சூரியனும் அது பூபாலத்தை குறிக்கிற சிம்பிளா இப்ப இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அப்ப தெரியாம காலப்போக்கில் அது நடந்திருக்கு. அது வந்து ஒரு எதேச்சையான ஆச்சரிய ஒற்றுமையா நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு குவிகம் 4ஆவதா இருக்கிறது, எழுத்து 4, குவிகம் 4. நாங்க ஆசிரியர் குழு 4, நிர்வாக ஆசிரியர் கௌரவ ஆலோசகர் டாக்டர் சார் தவிர நாங்க 4 பேர். இந்த 4ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது 4வது மீட்டிங் நடக்கிறது. இப்ப நான் கவிதைகளுக்கு நேர வந்துடுறேன். கவிதைகள் வந்து ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் வந்திருக்கு. கவிதைகள்ல வந்து நிறைய விஷயங்கள் காலத்தின் குறியீடாக இருந்திருக்கு. இதை வந்து தொகுத்து நாங்க குளத்துக்கு அலைகள் இல்லை அப்படிங்கிற, தெரியுதுன்னு தெரியலையே, குளத்துக்கு அலைகள் இல்லைங்கிறதுல வந்து எல்லா கவிதைகளையும் தொகுத்து அதுல வந்து நாங்க அதை வெளியிட்டு இருக்கிறோம். அதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லுப்பட்டி சீனிவாசனோட நாடகம் கொடுத்து சஞ்சயன் பேசினாரு. அதை ஆந்திராவிங்க இது நாடகமா நாங்க போட்டோம். நாடகமா போட்டோம், ஹரிஹரன் டைரக்ஷன்ல நாடகமா நாங்க போட்டோம். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணி நாடகமா போட்டோம். தமிழ்நாடு பேங்க் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன்ல அதுதான் இன்னும் எங்களை பயணத்தை வந்து இறுதிப்படுத்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன பட்டியலை வாசிடுறேன். அதாவது கவிஞர்கள் பூபாலம் குளத்துக்கு அலைகள் தொகுப்புல வந்து பூபாலத்தில் எழுதின கவிதைகள் சில பேர். இதுல எல்லா கவிதைகளும் இல்ல, சில கவிதைகள் விடுபட்டிருக்கும். கல்லுப்பட்டி சீனிவாசன், தேவகோட்டை வாமூர்த்தி, PL ரவிச்சந்திரன், M யுவன், நிஜந்தன், JD, இந்த JD ஜெரி இயக்குநர்கள்ல JD அவர், L ரகோத்தமன், S உஷா, அமுதன், மதுவந்தி, RK இளையபாரதி, ஜெயபாஸ்கரன், ரம்யன், ராம்ஜி, இளையவன், தக்கலை S லீலாராம், பொன் பாஸ்கோ மணியன், ஜீவா, சீனு, தீபபிரகாசன், ராதிகா, ஜாதிமயில், எழிற்கோ, கிருஷ், ராகுல், வசீகரன், எழில் முதவன், சுந்தரவாத்து, பரத்வாஜ் சங்கரன், K அருள் செல்வன், காசி, P உஷாதேவி, ஈரா ராஜா, யாகுலன், RK ராமேஸ்வரன், ரவி, அபிராமசேகர், பாலாஜி, இரா முரளி, மயில் வாகனம், T சந்தானம், T சீனிவாசன், அக்குப்பிள்ளை பாலு. அக்குப்பிள்ளைங்கிறது ஹரிஹரனோட கவிதை பெயரு. ஸோ இது வந்து நாங்க வந்து 40 வருஷமா பயணப்பட்டு இருக்கோங்கிறதும் எங்களுக்குள்ள இருக்கிற இதுவும் வந்து சொல்லப்படுகிறது. எங்களுக்குள்ள இது வந்து பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. வந்து என்னோட நேர நிர்வாகம் கருதி இப்பொழுது நான் அதுல வந்து கவிதை வந்து எவ்வளவு காலத்தின் குறியீடாக இருக்கிறதுக்காக அந்த கவிதை தொகுப்புல இருந்து 2 கவிதைகளை மட்டும் படிச்சிடுறேன். ஒண்ணு, பொன் மாஸ்க் காணவில்லை ஒரு அறிவிப்பு. இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. காணவில்லை ஒரு அறிவிப்பு, வேலையை காணவில்லை, வேதனையில் விழியோரும் நீர், இன்னும் வேலையை காணவில்லை, வயதோ 28, இனி வருமோ வேலை, வேலையே உன்னை காணாமல் MAயும் MSCயும் BCOMும் BSCயும் SLCயும் இயங்குகிறார்கள், நீ இருக்குமிடம் தெரிவிக்கவும். என் முகவரி ஏழை இந்தியன், பாரத விலாஸ் இல்லம், பாரதமெங்கும் உன்னை எதிர்நோக்கி இயக்கமுடன் என்று ஒரு அற்புதமான
வந்து வேலையில்லா திட்டத்தை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கு. அப்புறம் வந்து சிறு அன்மியூட் அன்மியூட் ஆர்கே அன்மியூட் பண்ணிக்கோ ஆர்கே. மியூட் ஆகுதா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. ஓகே. அது அந்த 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 அற்புதமான கவிதைகள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப வந்து நான் வந்து என்னுடைய பேச்சுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்து விடுகிறேன். ரொம்ப நல்ல பயணம், ரொம்ப சேர்ந்து பயணிப்போம். வாசகர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இந்த அமைப்பு, இந்த வாய்ப்பை தந்த குவிதத்துக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை சொல்லி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லி சேர்ந்து பயணிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து இந்திரநீலன் சொல்லமா, அவர் பேசட்டுமா? ஹரி ஹரி எங்க காணும்? வந்துட்டான். அடுத்து இந்திரநீலன் சொல்லலாம். அடுத்து இந்திரநீலன் பேசட்டும். ஒரு 2-3 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் வரைக்கும் பேசலாம். அடுத்த ராஜாமணி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பூபாலம் சிறப்பிதழ் பத்தி, அதுவும் 25வது இதழ் சிறப்பிதழ், முக்கியமான சிறப்பிதழா எனக்கு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு திடீர்னு ஆர்கே எனக்கு சார் நீங்க இந்த 25வது வெள்ளி விழா இஷ்யூ நீங்க பண்றீங்க அப்படின்னாரு. எழுதுறேன் சார். நான் இல்ல நீங்க சிறப்பாசிரியரா இருக்கீங்க. ஹலோ ஆர்கே ஆர்கே அப்படிங்கிற போனை வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் இப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க, சார் எழுதுங்க சார், என்ன சார் அப்படின்னு. அவரை எப்பவுமே அந்த கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஹி கிவ்ஸ், ஒன்றும் இல்லை எழுதுங்க, பண்ணுங்க சார், பண்ணுங்க அப்படின்னு, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னாரு. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, சுதந்திரம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முழு சுதந்திரம்ங்கிறது எப்படின்னாக்க, அட்டை டு அட்டை அனுப்ப அனுப்ப அதை பார்த்து கம்பைல் பண்ணி வச்சுப்பாங்களே ஒழிய 100% ஒரு ஒரு சுதந்திரத்தோட இது செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க எனக்கு. கான்செப்ட்ல இருந்து ஹரி, நான் வந்து ஒரு இதை வந்து உலகளாவிய இஷ்யூவா கொண்டு வரலாமா? கொண்டு வரலேன். அதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்காது, போடுங்களேன் அப்படின்னு ஒரு கான்செப்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட அமெரிக்காவோட கனடால இருந்து ஆரம்பிச்சு நியூசிலாந்து வரைக்கும் அங்கங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடி அவங்களோட பெஸ்ட் கவிதைகள், பெஸ்ட் படைப்புகள் வாங்கி, சரி ஃபர்ஸ்ட் கன்னடால இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முத்துலிங்கம் சார், அவெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுமைகள். முத்துலிங்கம் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரு கதை, சிறுகதை அனுப்புங்க நீங்க அப்படின்னா. என்ன பத்திரிக்கை அப்படின்னாரு. அது ஒரு சிற்றிலக்கிய பத்திரிகை. சிற்றிலக்கியமா? அனுப்புறேன். அவ்வளவுதான் அவர் சொன்னது. அவர் என்ன பத்திரிக்கை அப்படின்னு, அதாவது அந்த அளவுக்கு தே கிவ் ரெஸ்பெக்ட்ங்கிறது அப்பதான் எனக்கு உண்மையாவே அந்த மகிழ்ச்சி இருந்தது. ஒரு சிற்றிலக்கிய பத்திரிகை என்றால் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது. உடனே அனுப்புறேன்னு சொல்லிட்டு 3 நாள் அனுப்பிச்சிட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த இன்வால்வ்டா கேட்க 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 அப்படியே சுரங்கம் மாதிரி கொட்டிக்கொண்டே இருந்தது. அது நான் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் பாஸ்கர் அழகா சொன்ன மாதிரி யாருமே அனுப்பிச்சிட்டு அது சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ரெஃபர் பண்றது, அவ்வளவு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுமைகள். பென்சில்வேனியால இருந்து வாசு அரங்கநாதன் பெரிய ப்ரொஃபஸர், அவருக்கெல்லாம் டைமே கிடையாது. அவர் எழுதினாரு. இலங்கை கம்பவாரதி ஜெயராஜ் அருமையான கட்டுரை எழுதினாரு. அன்பு அறிவிப்பாளர் அப்துல் ஹமீதுக்கு ஃபோன் பண்ணோம். நீங்க வந்து எனக்கு ஒரு பேட்டி தரீங்க அப்படின்னு. உடனே நாளைக்கு 3ல இருந்து 4 பேசுவோம் சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர் ஏதோ பயங்கர நம்ம இது பண்ற மாதிரி வச்சு 1.5 மணி நேரம் பேசினார். அதாவது அவருடைய பேச்சுல அந்த ரெக்கார்ட் பண்ணதை நான் எதுவுமே மாத்தல. அதாவது அப்படியே எழுதலாம், அந்த மாதிரியான ஒரு தமிழ், அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ அவர்கிட்ட இருந்து. அது ஒரு பேட்டி. ஏன்னா நான் பேட்டி எடுக்கிறதுனால, நிறைய பேட்டி எடுக்கிறதுனால தெரியும் எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி இன் டேக்கிங் திஸ் இன்டர்வியூ. அவர் சொன்னது அப்படியே எழுதுற அளவுக்கு அவ்வளோ அழகான தமிழ்ல அவ்வளோ அழகா சொன்னார்.
இந்த அதே மாதிரி சிறுகதைகள் தேடி தேடி போடும்போது இப்ப மல்லாரி ரவி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அனந்த்வாய நம்ம வந்து அப்பயே ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய சங்கல்பம்ங்கிற ஒரு சிறுகதை அந்த சில்வஜபடி இஷ்யூல போட்டிருந்தோம் நம்ம. அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. அதே மாதிரி வித்யா சுப்ரமணியம் மேடம் கீழாம்பூர் பொன்மணி சார் ஒரு கட்டுரை கொடுத்தாரு. வாவேசு சார் வந்து நீர்மோர்னு ஒரு கட்டுரை எழுதினாரு. இன்னைக்கும் நான் எடுத்து படித்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இது சிறப்பாசிரியர் பேர் தானே ஒழிய படைப்பாளிகளுடைய செழுமை செறிவு அது வந்து பூபாலம்ங்கிற அந்த பேருக்கு கிடைத்த இதுதான். நம்ம வந்து அப்படியே வாங்கி கம்பேர் பண்ணி கூடாது. இந்த கம்பேர் கூட பண்ணல. வர வர நான் அப்படியே ஹரிக்கும் ஆர்கேக்கும் நம்ம சுரேஷ் மதுவந்திக்கு அனுப்பிச்சிருவேன். அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜேர்னி வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், சோ இம்ப்ரெசிவ். காரணம் என்னன்னா என்னுடைய இந்த எழுத்து மேஜையில வந்து சில புத்தகங்கள் நான் எப்பவும் பர்மனண்டா வச்சிருப்பேன். அந்த பர்மனண்டா வச்சிருக்கிறதுல ஒரு புத்தகம் தான் இந்த பூபாலம் 25வது. காரணம் என்னன்னா இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே வரும். நம்ம வந்து நமக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ஒரு மைல் ஸ்டோன்னாக நான் இதை நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நிச்சயமா ஒரு ஒரு பெரிய வாய்ப்பாக இதை கருதுகிறேன். இது இது வந்து சிறு பத்திரிகைகள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எழுத்து என்பதற்கு என்ன சின்ன எழுத்து பெரிய எழுத்துன்னு எதா இருக்கா என்ன? எல்லாமே அருமையான இது. இதை இன்னும் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 4 பேர் அமைந்து இந்த மாதிரி என்னுடைய சிறுகதைகள்லாம் சிறப்பான சிறுகதைகள்லாம் எப்படியோ பூபாலத்துல வந்துடுது. அது என்ன மேஜிக்கா அது எனக்கே தெரியாது. ஸோ அப்படி எழுதும்போதே ஒரு சந்தோஷமா, எனக்கு காரணம் இந்த டீம் வாஸ் சோ என்டர்பிரைசிங். ஸோ இவங்க எழுதும்போது ஒரு சந்தோஷமாக எழுதும்போது அந்த மூடு ஆல்சோ செட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க. ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமா குவிகமுக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இந்த சிற்றிலங்கைகளை ஒவ்வொன்றா எடுத்து அதை குளோரிஃபை பண்றதுக்கே ஒரு பெரிய இது வேணும். ஏன்னா நம்ம இதை ஒரு டியூட்டியா அவங்க செய்யறது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரராஜன் சார், கிருபானந்தன் சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் மை டைம். மிக்க நன்றி இந்திரன் சார். உங்களோட ஒர்க் பண்ண அந்த நாட்கள் ஞாபகம் வருது. அவ்வளவு இனிமையா இருந்தீங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அப்பப்போ வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு பேசுவோம். அவர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர்ல தான் அந்த ஆர்டிகல்ஸ் வரும்னாரு. எல்லாத்துக்கும் பண்ணிடலாம் சொல்லி அட்டப்படத்துக்கு வந்து 4-3 ஐட்ரேஷன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணோம். அது நல்லா ரொம்ப நாள் ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு அனுபவம். இன்னொன்று இந்த நேரத்துல நாங்க வந்து நன்றி சொல்ல வேண்டியது வந்து டாக்டர் வாவேஸ் அவர்களுக்கு. ஏன்னா அவருடைய இலக்கிய அரட்டை கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. பத்திரிகை சொன்னா அப்படி, அதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோட ஒரு தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒருத்தர் வேணும். அவ்வளவு அழகா இலக்கிய அரட்டைங்கிற இது வந்துட்டு இருந்தது. நமக்கு திருப்பி எழுதி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே நாங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து எழுதுங்க எங்களுக்காக. அடுத்து வந்து திரு ராஜாமணி இந்த லேட்டஸ்ட் இஷ்யூ பத்தி பேசுறாரு. வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. லேட்டஸ்ட் இஷ்யூ பண்றதுக்குனால ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசிடுறேனே பூபாலத்தோட. ஏன்னா இந்த நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியும். மதுரையில இருந்து வந்த எழுதவை நான் படிக்காட்டா கூட சென்னையில் இருந்து வந்த அந்த முதல் இது இருந்து இன்று வரை பூபாலத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. அந்த பழைய இதழுக்கு சந்தாவும் நான் உடனே நிறைய கலெக்ட் பண்ணி கொடுத்த இதெல்லாம் இது ரைட்டே வந்துடுறேன். இப்ப இந்த புதிய இதழ் வந்ததன் பிறகு இதுல அப்பவும் இப்பவும் சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ப ஒரே ரூம்ல இருந்துகிட்டு ஒரு சைக்ளோஸ்டைல் பண்ணி பூபாலம் வந்துச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி மாதிரி 40 வருஷம் கழிச்சு ஆசிரியர் குழு இந்தியாவின் 4 முனையில இருக்கு. ஆனா பத்திரிகை வந்து அழகா சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கு. அது தேங்க்ஸ் டு டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். கிருபானந்தம். அது ஒரு பெரிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 40 வருஷம் கழிச்சு வரும்போது அதே ஆசிரியர் குழு தான் தொடர்றதாங்க. அப்படி ஆசிரியர் குழு தொடரும் பொழுது அந்த பழைய இதழ்ல நல்ல பெரிய, அதாவது அப்ப இளமையா இருந்து நிறைய எழுதினவங்க எல்லாரும் இப்ப பிரபலமா நிறைய பேர் இருக்காங்க. 40 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு 35 வருஷம் கழிச்சு அந்த அதே ஆசிரியர் குழு தொடரும் போது இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பல அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், வெளியில இலக்கிய படிப்பு, நாடகம், எல்லா அனுபவங்களுடைய சேகரிப்பும் இதுல வெளிப்படும். அது மாதிரி ஒவ்வொரு இதழிலையும் வெளிப்பட்டிருக்கு. இந்த இதழிலையும் அப்படி என்ன வெளிப்பட்டிருக்குன்னு சொல்றேன். இதுக்கு முன்னால வந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா, இந்த இந்திரனிதழ் சுரேஷனுடைய ஒரு சாரோட ஒரு கவிதை இருக்கு, அந்த மலர்கள் மனம்
பனிவிடும் மலர்களா அந்த இலங்கை அந்த அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு பாறை எழுதியிருப்பாரு. அப்பொழுது அவங்களுடைய இளமை காலத்துல வந்து காதல் இப்படி இருந்தது, பெண்ணோட பார்க்க முடியாது, தங்கையின் மூலம் பேசுவது, ஒரு முத்தம், வேற ஏதோ ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஜாடைக, அதாவது நெருங்கி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பண்ண முடியாது, காதலையும் சொல்ல முடியாது, காதலிக்கவும் தயக்கம், யாரை யார் காதலிக்கிறாங்கிறதையும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அத வந்து இந்த கதையில இப்ப எழுதுறாரு. இப்ப வந்ததன் பிறகு அவன் இவனை காதலிச்சிருக்கான், இந்த அம்மா வந்து இவனை காதலிச்சிருக்குங்கிறத வந்து 40 வருஷம் கழிச்சுதான் தெரியுது. ஆனால் இது 40 வருஷத்துக்கு முன்னால வந்த அந்த நிலைமையை பூபாலம் கவிதையில காட்டுது. எங்கே அவளை காதலிச்சிருவோன்னு வந்து அவ மூஞ்சியை பார்க்க தயக்கும் ஒரு மதுவந்தியின் இந்த கதை. அதாவது அப்ப ஏன் காதலை சொல்லல, அப்ப ஏன் காதலிக்கையில வந்து நெருக்கமா வளர முடியல, ஒரு நட்பு வளர முடியலங்கிறதெல்லாம் அந்த சூழ்நிலைய அந்த கவிதைகள்லாம் சொல்லிட்டே வந்தது. அதனுடைய விளைவு என்னடா அப்படின்னா இப்ப இந்த கதையில தெரியுது. சரி, அது போயிட்டு போகுது. இப்ப இந்த டிசம்பர் 24 இஷ்யூக்கு வந்துடுறேன். இதை நான் படிச்சுட்டேன். இதுல எல்லா இதையும் நான் கொண்டுட்டேன். எங்கிட்ட இருக்கேன். இப்ப வேலூர்ல இருந்து பேசுறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நான் எங்கு சென்றாலும்னா வெளிநாடு சென்றாலுமே அந்த ஊர் தமிழ்ச்சங்கத்தோடு எப்படியாவது நம்மளால தொடர்பு வச்சுக்குவேன். அங்கெல்லாம் நான் பூபாலம் கொடுத்திருக்கிறேன். ஸ்வீடன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஜப்பான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கேன். பூபாலத்தையும் கொடுத்துருக்கேன். பாஸ்கெட் சாருடைய சில புத்தகங்களை கொடுத்துருக்கேன். தூயம் குருணாவெல்லாம் கையில் எடுத்துட்டு போவேன், அதெல்லாம் கொடுத்துருவேன். ஆனாலும் பூபாலத்தை கட்டாயம் எடுத்துட்டு போவேன். சரி, இப்ப இந்த 24வது டிசம்பர் 24 வந்து இதில் நான் வேகமா கொஞ்சமா இது பண்ணி முடிச்சிருக்கேன். ஆர்கே வந்து தென்றல் புழங்கிடும் தெரு அப்படிங்கிற இதுல முதல்ல எடுத்தவொடனே ஒரு நல்ல கவிதை. அந்த கவிதையில பாத்தீங்கன்னா இன்றைய முதியோர்களுக்கு வந்து எப்படி, அதாவது வேலை அதிகாரங்கள் இல்லை, அதாவது ஒவ்வொன்னா சிறகு முறைத்த பறவைகள் போல தன் திசை நோக்கி பறக்க தொடங்கின அப்படிங்கிறப்ப நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் போனதன் பிறகு அவங்க என்னைக்காக ஒரு நாள் வந்துட்டு போனா எவ்வளவு அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்களா இருக்கும். அதுவே அவங்களுடைய ஆசுவாசம், சுவாசமா இருக்கும். ரொம்ப நல்ல அந்த கதையை எழுதியிருக்காங்க. அது ஒரு யதார்த்தமான கதை, குறை சொல்லவில்லை எதையுமே. அது வந்து ஒரு குறை சொல்லாம அந்த கால சூழ்நிலை எப்படி, ஏன்னா இவரையுடைய கவிதையே பழைய கவிதையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தென்றல் பொழிகிடும் தெருவில் அந்த இளைஞர்கள் கூட்டாக இருந்தது, வீட்டுல வந்து ரேஷன் கிடைக்க போறதை பத்தி எல்லாம் எழுதியிருப்பாரு. அது என்னுடைய மாற்றம் இந்த கவிதையில இருக்கு. இப்ப வர்ற இதழில வந்து அன்றைக்கு கூட்டு குடும்பமா இருந்த ஒருவனுடைய நிலைமை இன்று அவன் வயதாகும் போது எப்படி இந்த காலநிலை மாற்றம் ஆயிருக்குங்கிறத இப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு இதழையுமே. அடுத்து நிலாப்பாட்டுங்கிறது இது கவிதைகள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு வரையில முடிச்சிருக்கேன். அந்த நிலாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒளி வீசிடும் நிலவை வந்து கடன் வாங்கி ஒளி வீசிடும் கல்லாலும் மண்ணாலுமான உருண்டையை பற்றின்னு ஒரு கவிதை குழந்தை சொல்லுங்க, நல்லா இருக்காது. அதை கவிதைகள் நிலாவிக்க பத்தி எழுதின கவிதைகள் எல்லாம் உட்காத்தி வச்சு அடுக்கி வச்சா நிலவையே அது மேல ஏறி நின்று பார்க்கலாம் அளவுக்கு ஒரு நல்ல வரி, அருமையா இருப்பாரு. இந்த செக்லிஸ்ட் அடுத்த ஒரு கவி ஹரிஹரனுடைய கவிதை, அதுல செக்லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவசரமா போகும்போது எல்லாரும் தனக்கான தேவைகளையும் மொபைலையும் மறக்காம எடுக்க முடியுது அவசரத்துல, இவ்வளவு திட்டமிட்டு சென்றாலும் கடைசியில மறந்து போறது குழந்தையின் பேபி ஃபுட் அப்படிங்கிறப்ப எப்படி செக்லிஸ்ட்ல முக்கியத்துவம் பெறுகிறது விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமா இருக்கு. இந்த தெளிவுங்கிறது வந்து குரலை வந்து எல்லாருக்கும் ஈர்க்காத விஷயம் இல்லை. ஆனால் ஒண்ணு சொல்லிடுறேன், அந்த குரலை எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் குரல் போல எழுத முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் குரல் மாதிரி தான் தெரியுதே ஒழிய அந்த குரலின் உள்ள எளிமையும் அந்த இதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுல வந்திருக்கிற தெளிவுங்கிற குரல் வந்து ரகோத்தமன் புதிய குரல் போல, அதாவது குரல் வடிவத்தில் எழுதியிருக்காரு. இதை படிக்கும் பொழுது நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு தோணிய கடைசியில வந்து தெளிவு என்பது வந்து அறிந்ததிலிருந்தும் விடுதலை அப்படிங்கிற ஜேகேயின் கான்செப்டுக்கு தான் நான் அந்த குரல் எல்லாம் படிச்சுட்டு போறேன். அதே மாதிரி ரவி நவீனனுடைய அருமையான கதை அது. இது அவர்கள் வீடு என்ன இது, அதாவது ஒரு சுற்றுப்புற சூழல், ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போறோம், ஒவ்வொரு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கடைசியா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பறவை வருது. அவங்க ஊருக்கு போனா, அமெரிக்காவில் போனா இவர் பாருங்க, அமெரிக்காவில் சென்னையில் இருந்த பொழுது சென்னையில் எனது வீடு இருந்தது. அப்புறம் கொஞ்ச காலம் பெங்களூர் போனப்ப பெங்களூர்ல அது என்னுடைய வீடுன்னு அங்க ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அமெரிக்காவில் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவிலும் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் என்கிட்ட ஒரு குட்டி பறவைக்கு எது வீடு, எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு, எல்லாம் வந்துட்டு இருக்கு. நாம எதையோ விட்டுட்டு அது சொந்தமா இருந்ததை விட்டுட்டு அடுத்ததுக்கு போனோடனே அடுத்தது சொந்தம் சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப அருமையான கதை. அதை படிச்சு பாருங்க. அதுல குட்டி பறவைக்கு இருக்கும் சுதந்திரம் கூட மனிதனுக்கு கிடையாது. எங்கள் வீடு என்று இருமாப்புடன் உட்கார்ந்து இருந்த இடம் அமெரிக்காவே இருந்தாலும் பூசியது.
ரொம்ப அருமையான நல்ல கதை, நல்ல ஒரு இது. அதே மாதிரி வத்சலாவின் மனசுங்கிற கவிதையிலையும் ஒரு குடிகார கணவன், அதாவது கணவனின் ஆளுமையை பத்தி எல்லாம் ஒரு மோசமான சூழ்நிலை பத்தி எழுதியிருப்பாங்க. இதனுடைய முத்திய கவிதை அந்த காலத்து 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்பொழுது சாராயம் சாராய கடை ஊர்கொடியில் இருந்ததுன்னு ஒரு கவிதை வரும். அது குளத்தில் அலைகளில் கூட இருக்கிறது. அன்று சாராயம் எங்கு இருந்தது, இன்று எங்கு இருக்கிறதுங்கிறத நீங்க இந்த ஒவ்வொரு 2 பழசையும் புதுசுமே பார்த்துட்டே போலாம் அடிச்சுட்டு. சிறப்பாசிரியரை பற்றிய ஒரு செய்தி. அது இப்போ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் மேடம். யானையை பற்றி இல்லாத ஒரு எப்படி ஒரு 4 இஷ்யூக்கு இருக்க ஒரு யானை கவிதை வந்துடும். இதுலயும் ஒரு யானை கவிதை வந்திருக்கு. எந்த யானை கவிதையில அடிநாதமாக தன் வலிமையை உணராத யானை சோகத்தில் சங்கிலியில் இருக்கிறது. அது மற்றவங்களுக்கும் பொருந்தும். அப்புறம் இது ஒரு புதிய ஒரு நான் ஃபிக்ஷன் கட்டுரை, ஆச்சரியமா இருந்தது பொருளாதாரம் பற்றி. அது நிச்சயமாக ஒரு தெளிவெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு புரிதலையும் மேலும் பல ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு தேடுதலையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரை அது. அந்த இந்திய பொருளாதாரம் அல்லது உலக பொருளாதாரம் எந்த நிலையில் போகிறது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ஜப்ருங்கிற கவிதை வந்து ஜாலம் என்பதை பற்றின மதுவந்தி கவிதை. அதுலேயும் கூட ஒரு வண்ணத்தி பூச்சி, கூட்டுப்புழு வண்ணத்தி பூச்சியாக மாறுவதே ஒரு ஜாலம். அந்த ஜாலத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது நமக்கு இருக்கணும் இல்லையா, அதை பத்தின ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த தமிழ் தேனி, அது அந்த 10 கேள்விகள், ஒவ்வொரு ஆசிரியரிடம் இந்த 10 கேள்விகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த கேள்விகள் எனக்கு பிடிச்ச விஷயம் பழைய வள்ளிகண்ணன் சொன்னது, மழை வந்து இடம் பொருள் பிரித்து பார்க்காமல் எல்லா இடத்திற்கும் மழை ஒன்றாகத்தான் பெய்யுது. அது மாதிரி இலக்கியத்துல நல்ல கவிதை கெட்ட கவிதை அதை எழுத தெரியாதவங்க எல்லாம் இல்லை, எல்லாம் வரட்டும், எங்காவது ஒரு நல்ல செடி நல்ல பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு அதுல இருக்கு. அது ஒரு நல்ல இது, திறந்த மனதோட ஏற்றுக்கொள்வது. அதாவது முன்முடிவு இல்லாம இது மோசம் அவங்க மோசமா எழுதுவாங்க அப்படி எல்லாம் இல்லாம. அது இந்தி வாத்தியார் கூட ஒரு சட்டையர் தான். இந்தி வாத்தியாரை படிச்சுட்டு கடைசியில பார்த்தா ஒரு பஞ்சாபி வாத்தியார். சிறை சஞ்சயனை பற்றி ஒன்று சொல்லணும். சஞ்சயனுடைய அத்தனை கவிதைகள் 8 வரி தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த கவிதையை படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு நாவலாசிரியரா இருந்தா ஒரு நாவல் எழுதலாம், ஒரு குறுநாவல் எழுதலாம், ஒரு சிறுகதை எழுதலாம், ஒரு பல்வேறு விஷயத்த அதுல முடிச்சு ரொம்ப நீட்டா வந்து அப்படியே நச்சுன்னு அதுல போட்டுருவாரு. இந்த இதுலயும் சிறையிலையும் போட்டு அந்த கடைசியில வந்து இந்த ஆரத்தியின் பின்னால் பேரங்கள் திறந்தன, இறைவனிடம் எங்க எழுந்தருளீங்க, ரொம்ப அருமையான கதை. ஒரு சிலையாகி உள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த கடவுளை அந்த சிலையை வந்து எப்படி அணுகுறாங்க, அப்படி என்றால் அது எப்படி, அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதுவும் நல்லா இருக்கும். தவறிய இழப்பும் ரொம்ப உளவியல் ரீதியான ஒரு கதை. நான் ராத்திரியில தவறுதலா இப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு வந்து நேரம் நேரம் கெட்ட நேரத்துல அவங்களுடைய நைட்லயோ ஏதோ நேரம் கெட்ட நேரம் சொல்லக்கூடாது, ஒரு பொருந்தாத நேரத்துல ஒரு அழைப்பு கால் வந்து அதை திருப்பி அதை எடுக்க முடியாம போய் மறுநாள் வந்து சும்மா கூப்பிட்டேன் மிஸ்டு காலா தான் இருந்தது அப்படின்னா, அவன் அந்த மிஸ்டு காலா தான் இருந்து தவறுதலா கூப்பிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பதப்பதப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையா அந்த கவிதையில வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்கேயின் சிரிச்சல் முனை, அது வந்து மிக பெருமையான ஒரு ஆழமான, அதாவது என்ன கனமான செய்தியெல்லாம் படிச்சுட்டு வரும்போது இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் எந்த டாபிக் கொடுத்தாலும் எழுதிடுவாரு. இதுல சில்லறை நாணயத்தை பத்தி எழுதியிருக்காரு, ஆனா அது ஒரு சில்லறை விஷயம் அல்ல, நல்லாவே எழுதியிருக்காரு. ஆனா அதுல ஒரு குசும்பு இருக்கு. ஒரு குசும்புல ஒரு யாசகம் கேட்பவர்களுக்கு காசை போடும்போது அவங்க இதெல்லாம் செல்லாது, இத்தந்தோடு காசு கூட திருப்பி போட்டா சிரிச்சுக்கிட்டே எழுதுறாரு. அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களும் சாதாரண அல்ல சாமி உண்டியில போட்டாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எனக்கு என்னுடைய கவனம் வேற மாதிரி போகுது. அப்ப செல்லாது என்று சொல்லப்படுவதோ அல்லது மற்றால் ஒதுக்கப்படுவதோ எனக்கும் தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் தான் கொண்ட முட்டியில போடுறதா, சாமிகிட்ட அதெல்லாம் கொண்ட வச்சிருக்கிறதான்ட்டு இல்ல இவர இல்ல, அந்த மாதிரியான போக்கு எதை சாமின்னு சேர்ப்பாங்க நல்லா இருக்கு. அதே மாதிரி அஞ்சலி ஒண்ணு மரண சாசனம், அது கௌரி கிருபானந்தன் அவருடைய தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு கவிதை. அந்த ரொம்ப அருமையான ஒரு கவிதை. அந்த கவிதையில கடைசியில வந்து ஒரு மரணம் பண்ணும்போது என்னென்ன பண்ணணுங்கிறது தான் எழுதுறாரு. எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல முடியாது, பல பேர் படிச்சிருப்பாங்க, ஒன்னும் படிச்சுட்டு இருக்கேன். பள்ளிக்கு தகவல் சொல்லுங்கள், விடுமுறை அறிவிப்பார்கள், எதற்கும் சங்கடப்படாதீர்கள். இப்ப பாருங்களேன், 10 நாட்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து இங்கேயே இருங்கள், திரும்ப திரும்ப சாக போகிறேனா என்ன, அந்த இந்த இது போறோம். அதுக்கு அடுத்த வரி என்னோட இன்னும் நிறைய போகும். இந்த வரியை பார்த்த உடனே நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன், என்ன மாதிரி ஒரு இது. அதே மாதிரி அபயம் தேடும் தோழி சத்யகலா விஸ்வநாதன் அவருடைய கதை கூட அருமையான கதை. அதுல என்னன்னா, பையனுக்கு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறத பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறேன். ஆனால் என் மனைவியோட, அதாவது அந்த பையனின் அம்மாவோட நான் எப்படி இருந்தேன், அந்த அம்மாவை பத்தி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த அம்மாவை புரிந்து கொள்ளாத நான் என் பையனுக்கு ஒரு தகுதியான ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்க முடியாது, நீ தேர்ந்தெடுக்க முடியாது பையனே உணர வைக்கிற தருணம் இருக்கு இல்லையா, நீ ஏன் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என் அம்மாவையே நீ சரியா கவனிச்சுக்கலையே, கவனிச்சுக்கலாம் இல்ல புரிஞ்சுக்கலையே,
நீ அதை பத்தி அது ஒரு நல்ல அருமையான ஒரு எண்டிங், ரொம்ப அருமையா இருந்தது. பெரிய அதிர்ச்சி எல்லாமே கிடையாது, ஆனா வந்து ஒரு பெரிய புரிதல் எப்படி நாம நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெல்லிய அழகான இருந்தேன். நான் படித்த புத்தகம் ஜெயபாஸ்கரனோட கட்டுரையை வந்து அதுலயும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். எதிர்பார்த்த அளவில் சந்தாக்கள் சேரவில்லை, தோற்று விட்டோமோ அப்படின்னு ஒரு தலையங்கம் எல்லாம் எழுதி பின்னால வேற ஒரு 7.5 வருஷத்துல அந்த பத்திரிகை நின்று போகுது. அதுல வந்து பாஸ்கர் முத்தாய்ப்பம் படிக்கிறார். சரஸ்வதி காலம் வாசித்து முடித்த பொழுது ஒரு பத்திரிகை நடத்துவதற்கு உற்சாகம், ஊக்கம், உழைப்பாற்றல் தேவை என்பதை உணர முடிந்தது. இதுல முக்கியமான தேவை உற்சாகம், அப்புறம் வந்து ஊக்கம். இந்த உற்சாகம், ஊக்கம், பிறகு வந்து நல்ல ஆசிரியர் குழுவாக இருந்தால் நல்ல புரிதல், அது வந்து இங்க இருக்கிறதுனால நிச்சயமா இந்த இது சிறப்பா வரும். இந்த கடைச்சங்கம் என்பது வந்து இன்னும் நல்ல ஒரு விஷயம். கடைச்சங்கத்துல வந்து இது நவீன காலத்திற்கு உண்டான விஷயத்தையும் அதுல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பத்திரிகை வந்து ஒரு பழைய இது இல்லை, பழைய இதுதான் நான் சொன்னேன் முன்னால் ஆரம்பிக்கும் போது, பழசின் தொடர்ச்சியாக அப்பொழுது இருந்த நிலைமை இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது, அப்பொழுது இருந்தவர்களுடைய வாழ்க்கை சூழல் இப்படி இருக்குங்கிறது இந்த அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது. அதுல இருக்கிற கடைச்சங்கம் இப்ப ஹரிஹரன் வந்து மதுவந்திட்டு அந்த பொறுப்பு வந்திருக்கு. இது கூட ஒரு நல்ல விஷயம் தான். ரோல் பிளே ஒரு ஸ்கேல் அல்லது ஒரு ஸ்டாண்டர்டா இப்படித்தான் இருக்கும், இவர்னா இப்படித்தான் எதிர்பார்க்கிறது வந்து அது உடைச்சிருது. அதனால இவருக்கு வேற ஒரு கடைச்சங்கத்தில் வேற ஒரு இளைய காலகட்டத்தில் இன்னும் வரப்போற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்றது பற்றி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். மற்ற இதழ்களை பற்றி எல்லாம் நிறைய நாள பேச முடியும், அவ்வளவு நிறைய குறிச்சு வச்சிருந்தேன் நிறைய இது. ஆனாலும் இந்த இதழ் ரொம்ப இந்த ஆண்டின் இறுதி இதழ் மிக சிறப்பாக வந்திருக்கு. இதை பேச வாய்ப்பு எடுத்தமைக்கும் ரொம்ப நன்றி. கிருபானந்தன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா தொடர்ந்து நான் வந்து ஆசிரியர் குழுவில் வந்து பின்னால ஒரு ஆசிரியர் குழுவோட உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலையும் திரைமறைவுல சில டைரக்டர்லாம் இருப்பாங்க, டைரக்டருக்கு பின்னால. அந்த மாதிரி நானும் ஒரு நிழல் ஆசிரியர் குழு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்டு. வாய்ப்புக்கு நன்றி. இது மேலும் சிறக்க, மேலும் அடுத்த தலைமுறை இதனுடைய வாசகர்கள் வந்து சந்தா இல்லாம பொருளாதார பலத்தோட நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய நேரமே தேவை இல்லாத ஒரு சூழலில் ஒரு பத்திரிகையை கொண்டு வரும்பொழுது அது வந்து தரமான வாசகர்களை நிச்சயம் சென்றடைய முடியும். ஏன்னா நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, குவாலிட்டி நிச்சயமா இருக்கும், இதனுடைய குவான்டிட்டியும் அந்த மாதிரியான குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியும் அடுத்து நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 ராஜாமணி. முத்தாயப்பா சொல்ல ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பூபாலத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து படைப்புகளை கொடுத்து அதை செருவூட்டி கொடுத்த எல்லாரும், அது டாக்டர் பாஸ்கரன், வாவேசு, இந்திரநீலன் சுரேஷ் அனைவருக்கும் நான் பேர் சொல்லல, மற்ற அனைவருக்கும் எனது நன்றி. சார் நீங்க பேசுறது கிருபானந்த் சார், அந்த டைம் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி, எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு. கேள்வி பதில் எடுக்க வாய்ப்பு இல்லை சார். நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்ததுக்காக அதையும் மீறி போயிட்டு புரிஞ்சுது. ஆமா, ஏதாவது லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெயின்ல, அந்த மாதிரி லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட். என்னுடைய இதுல வந்திருக்கிறவர்கள் சிலர் வந்து பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நேரம் கேட்டு பேச முடியல. அதுல முக்கியமாக ஆர்சி நடராஜன் அவர்கள், நம்ம நண்பர் ராஜகோபால் அவர் பின்னால இருந்து இயக்குறாருன்னு எனக்கு தெரியும், அது ஒரு விஷயம். நாகேந்திர பாரதி முக்கியமாக இலக்கியத்தில் மிக அருமையா ஊக்குவிக்கக்கூடிய வாவேஸ்வரர், இவங்கெல்லாம் பேசியிருக்கணும், மன்னிக்கணும், பேச முடியல. சுந்தரராஜனுக்கு கூட நேரம் கொடுக்க முடியல, மன்னிக்கணும். ஆகவே சொல்லணுமா யாராவது? நாகேந்திர பாரதி சொல்லுமா யாரு? ஓகே, அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கு போடுவோம். பூபாலத்தினுடைய இசை மயக்கத்திலிருந்து நினைவு கொண்டு வந்துடுவோம். அடுத்த வாரம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, எப்பவுமே சிறப்பு நிகழ்ச்சி தான், இது வேற மாதிரி. இந்த வருடம் முடிகிறது, 2024 கடைசி நிகழ்வு. எப்பவும் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் கரெக்ட் 4 வருடங்களாக கடைசி நிகழ்வு. இதுவரை இனிமேல் 2024, 25 என்று சொல்லப்படுவது போல 24 என்ன நடந்தது, 25 என்ன நடக்கலாம், என்ன நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு கலந்துரையாடலாக நடப்போம். எல்லாரும் வந்து இருந்து நடத்தி வைத்து உங்களுடைய உண்மை சஜஷன் சொல்லுவாங்களே சொல்லி
அந்த தூயத்தை மேலும் நல்ல முறையில் நடத்தி கொண்டு போக உங்களுடைய ஆதரவை வேண்டி இந்த நிகழ்வை இத்துடன் முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிருபா, இந்த 24th 26th மீட்டிங் பத்தி சொல்லிடுங்க. அதை தவிர முக்கியமா இந்த வாரம் முழுக்க மீட்டிங் தான். அதாவது நாளை மறுநாள் 24 அன்று விருட்சம் புத்தகங்கள் 5 புத்தகங்களை குயிகம் வெளியிடுகிறது. குயிகமும் விருட்சமும் சேர்ந்து வெளியிடுவதாக இருக்கிறார். அதுல லாவண்யா சத்யநாதன் அவருடைய புத்தகம் உண்டு. மற்றது 4 அழகிய சிங்கருடைய துளிகள் மற்றும் 4 புத்தகங்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. 26 அன்று அது வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம் அந்த இடங்கள் நடைபெறும் நிகழ்வு வந்து 5 புத்தகம் எல்லாம் குவிதம் வெளியேறி பூபாலம் ஆசிரியர்களான 3 பேரும் இது ஆலோசகர் நம்முடைய டாக்டர் பாஸ்கர் அவருடைய புத்தகம், SL அவருடைய நாடக புத்தகம் வருகிறது. சிறப்பான பேச்சாளர்கள் வருகிறார்கள். அனைவரும் வந்து இருந்து நேரடி நிகழ்வு இதை பார்த்துக்கலாங்க. நம்ம 2 நிகழ்வுகளுக்கும் எல்லோரும் சென்னையில் இருப்போம் வரணும்னு எதிர்பார்க்குறேன். வந்து இருந்து நடந்து வைக்க வேண்டும். அதை தவிர 28ஆம் தேதி கடைசி சனிக்கிழமை போன்ற நவம்பர் மாதம் விட்டு போன 2 புத்தக வெளியீடுகளை அன்று செய்கிறோம். இந்த வாரம் முழுக்க புத்தக வெளியீடு. இதுக்கு இடையில 27ஆம் தேதி புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கிறது. இது புத்தக வாரம். இனி அடுத்த வாரம் நிகழ்வில் சந்திப்போம். அதற்கு முன்பாக எல்லா நேரடி நிகழ்வுகளிலும் உங்களை சந்தித்த ஆவலுடன் இந்த நிகழ்வை முடித்து வைக்கிறேன். நன்றி.